இந்தியான்ற ஒரு நாடு இருக்குமா, தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்குமா, இல்லை தமிழ்நாடை துண்டு துண்டாக ரெண்டா மூணா உடைச்சு தமிழ்நாடே கிடையாது அப்படின்னு அடையாளம் இல்லாமல் தமிழ் மக்களை, தமிழர்களை அழித்து ஒழிக்கப் போகிறார்களா? இந்தியாவில் தான் கண்ணுக்கே தெரியாத ஒரு கொடுமை இருக்கிறது. அந்த கொடுமைக்கு, அந்த அநீதிக்கு, அந்த அயோக்கியத்தனத்திற்கு பெயர் என்னன்னா, அதற்கு பெயர் தான் ஜாதி. அப்படி படுகொலை செய்வதை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிறது, பாஜக கொண்டாடுகிறது, தமிழ்நாட்டில் இன்னொரு அமைப்பு வந்து கொண்டாடுகிறது. அந்த அமைப்பு தான் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி. அப்படி செய்கின்ற கொலைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் என்ன அப்படின்னா, குடிப்பெருமை கொலை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இந்த நாட்டில் 70% பேர்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து பணம் யார்கிட்ட இருக்குது? 10% பேர்கிட்ட இருக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த வருணாசிரம தர்மத்தால் அது சாத்தியப்பட்டது. அப்படி ஒரு போர் வந்து நடந்திருக்கிறது, ஆரிய திராவிட போர் அப்படி நடந்திருக்கிறது. அதற்கான சில சான்றுகள் ரிக்வேதத்தில் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இன்னைக்கு வந்து பெரியார் தலித் விரோதி ஏதோ வந்து சொல்கிறாங்க பெரியாரை பார்த்து. ஆனால் பெரியார் பேசியதை, எழுதியதை படித்தால்தான் தெரியும். பெரியார் அனைத்து சமூக மக்களுக்காகவும் பேசியிருக்கிறார். சத்திரியன் தான் நாடாளணும். சூத்திரனாக பிறந்த சிவாஜி எப்படி நாடாள முடியும்? சிவாஜி நாடாளுவதற்கு தகுதியற்றவன். சூத்திரன்னா மனு தர்மம் என்ன பொருள், நம்மை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, யுத்தத்தில் ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போரில் புறமுதுகு காட்டு ஓடுபவன். உண்மையில் சேரன் ஆண்டான், சோழன் ஆண்டான், பாண்டியன் ஆண்டான், எந்த வெங்காயமும் ஆளலை. இவர்கள்லாம் சும்மா பொம்மைகள். இவர்கள் பெயரில் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியது பார்ப்பனர்கள் தான். தேசிய தொண்டரணி படை அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள் கலவரங்களை திட்டமிடுவது, இந்த இழந்த பார்ப்பன அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவது. படங்களில் கூட அதை எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. விஜய் எல்லாமே நிறைய படத்தில் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போர் செய்து, கார்ப்பரேட்டுகள் ப்ரொடக்ஷனில் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போர் செய்தவர் தான் விஜய். கார்ப்பரேட் பணத்தில் இந்தியாவை 2 பனியாக்கள், குஜராத்தி பனியாக்கள் விற்கிறார்கள், 2 குஜராத்தி பனியாக்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னு வந்து சொன்னாங்க. நொந்து போய் இந்து மதத்தால் தாங்க முடியாமல் மதம் மாறிய நம்ம ஆட்கள் மதம் மாறி தான் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறி இருக்கிறான். மற்றபடி யாரும் வந்து அங்கே வந்து ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்ச அயோக்கியர்கள் இந்த பார்ப்பனர்கள் தான். அன்னைக்கு கையில் எடுத்த மெத்தேடு தான் இன்னைக்கு பெரியார் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு பொறுக்கித்தனமாக பேசுகின்ற சீமான் வரைக்கும் அது வந்து அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் பார்ப்பனர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில், இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் இப்படி ஒரு இந்து ராஷ்டிராவுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். இப்போ பலரும் வந்து உரையாற்றிட்டாங்க. இப்போ இதில் சிக்கலான பிரச்சனையே என்ன அப்படின்னா, பள்ளி மாணவர்கள் இருக்கிறாங்க, 11th 12th படிக்கிறவங்க இருக்கிறாங்க, அடுத்து கல்லூரி போகிறவங்க இருக்கிறாங்க, அதற்கடுத்து நடுத்தர வயது இளைஞர்கள் இருக்கிறாங்க, அப்புறம் கல்யாணம் ஆனவங்க, அப்புறம் 40 50 அப்படின்னு எல்லா வயதினரும் வந்து இருக்கிறாங்க. உண்மையிலேயே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு அப்படின்றது என்னன்னா ஆர்எஸ்எஸ் சங் பரிவாரங்களும் ஆபத்தான வெறுப்பு அரசியலும் அப்படின்ற தலைப்பை எனக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஒரு கடினமான தலைப்பு. இதை நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு புரிய வைக்க போகிறேன் அப்படின்றது தெரியல. இது ஒரு பெரிய சவால் தான். நான் முயற்சி பண்ணுறேன். நீங்களும் கண்டிப்பாக கவனிப்பதற்கு முயற்சி செய்யுங்க. ஏன்னா இது இந்தியாவையே ஆக்கிரமித்து இருக்கிற இன்றைக்கு இந்தியான்ற ஒரு நாடு இருக்குமா, தமிழ்நாடு என்ற ஒரு நாடு இருக்குமா, இல்லை தமிழ்நாடை துண்டு துண்டாக ரெண்டா மூணா உடைச்சு தமிழ்நாடே கிடையாது அப்படின்னு அடையாளம் இல்லாமல் தமிழ் மக்களை, தமிழர்களை அழித்து ஒழிக்கப் போகிறார்களா? தமிழர்களை உரிமைகளற்ற ஒரு அடிமைகளாக நம்மை நசுக்கப் போகிறார்களா அப்படின்ற அந்த பிரச்சனை குறித்து தான் நாம் இந்த கூட்டத்தில் இந்த தலைப்பின் கீழே வந்து விவாதிக்க போகிறோம். இப்போ உங்கள் முன்னாடி ஒரே ஒரு கேள்வி வைக்கணும்னு விரும்புகிறேன். ஆர்எஸ்எஸ் அப்படின்னா இப்போ தோழர்கள் தவிர்த்து புதிதாக வந்திருப்பவர்கள், உங்களுக்கு ஆர்எஸ்எஸ்னால் ஏதாவது தெரியுமா? கல்லூரி மாணவர்களுக்கு ஆர்எஸ்எஸ் அப்படின்னா ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் சங், அதான் ஆர்எஸ்எஸ். இது வந்து இந்தியில். இப்போ இதை தமிழில் எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, தேசிய தொண்டர் படை. தேசிய தொண்டர் படை அதாவது தேசத்திற்காக சேவை செய்கின்ற
தொண்டர்கள் அடங்கிய படை அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ். இந்த ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசியல் பிரிவு. இப்போ இப்போ திமுக இருக்குது, அது ஒரு அரசியல் கட்சி, ஒரு இண்டிபெண்ட்டான கட்சி. அது தேர்தலில் போட்டியிடுகிறது, எல்லா வேலையும் பண்ணுது. ஆர்எஸ்எஸ் வந்து எப்படின்னா, அது தேர்தலில் போட்டியிடாது, எதுக்குமே வராது, எங்கேயுமே வெளியில் முகத்தை காட்ட மாட்டார்கள் ஆர்எஸ்எஸ்காரர்கள். அப்படிப்பட்ட ஆர்எஸ்எஸ்ஸினுடைய திட்டம், அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துகின்ற ஒரு விங்கு. இப்போ திமுகவில் வந்து பல விங்கு இருக்குதுல்ல, ஐடி விங் இருக்குது, சுற்றுச்சூழல் அணி இருக்குது, இப்படி பல அணிகள் வந்து இருக்கிற மாதிரி ஆர்எஸ்எஸ்ஸினுடைய ஒரு அரசியல் அணி, தேர்தலில் போட்டியிட்டு அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கான ஒரு அரசியல் அணிதான் பாஜக அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக மாணவர்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ இதில் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி நாம் பேசுவதற்கு முன்னாடி, இந்தியாவில் இப்போ உலகம் முழுவதும் வந்து எப்படி வேற்றுமைகள் ஏற்றத்தாழ்வுகள் வந்து இருக்குது அப்படின்னா, நீ கருப்பன், நான் வந்து வெள்ளையன், நான் தான், என்னுடைய ரத்தம் தான் உயர்ந்த ரத்தம், என்னுடைய ரத்தம் தான் இயேசு கிறிஸ்து படைத்த ரத்தம். இது பாருங்க, நான் வெள்ளையன், அதனால தான் கடவுள் எங்களை வெள்ளையாக படைத்திருக்கிறார், நாங்கள் ரொம்ப நல்லவர்கள், கடவுள் படைத்த படைப்பிலேயே உயர்வானவர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ கருப்பாக இருக்கிற நீ யார்? கருப்பாக இருக்கிறதுக்கு வந்து அதுக்கு என்ன காரணம்? சுற்றுச்சூழலும் சீதோஷ்ண நிலை, இதுதான் வந்து காரணம். இப்போ கருப்பாக கடவுள் உன்னை படைத்திருக்கிறார், அதனால் நீ இழிவானவன் அப்படின்னு கண்களால் பார்க்கின்ற பார்வை தோற்றத்தை பார்த்து ஒருத்தனை ஏற்றத்தாழ்வு கடைபிடிக்கிறாங்க. இப்போ இன்னும் சொல்லப்போனால் இப்போ ஏழை பணக்காரன் அப்படின்னு ஏற்றத்தாழ்வு இருக்குது பல்வேறு நாடுகளில். ஆனால் இந்தியாவில் தான் கண்ணுக்கே தெரியாத ஒரு கொடுமை இருக்கிறது. அந்த கொடுமைக்கு, அந்த அநீதிக்கு, அந்த அயோக்கியத்தனத்திற்கு பெயர் என்னன்னா, அதற்கு பெயர் தான் ஜாதி. அது வந்து சாதி கிடையாது. சாதினா நீங்கள் ஜாதியை தமிழ்படுத்துகிறீர்கள். தமிழனுக்கு சொந்தமில்லாத ஜாதியை தமிழ்படுத்தி இன்றைக்கு ஒரு அயோக்கியம் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு சொல்கிறான்? நான் ஜாதி ஆணவ படுகொலைன்னு சொல்ல மாட்டேன், குடிப்பெருமை கொலைன்னு சொல்லுவேன். அதாவது வயது வந்த ஆணும் பெண்ணும், 18 வயசு ஆயிருச்சு ஒரு பெண்ணுக்கு, 21 வயது ஆகிட்டது ஒரு ஆணுக்கு அப்படின்னா திருமணம் செஞ்சுக்கலாம். அப்படி திருமணம் செய்து கொண்டால், வேறு சாதியாக இருந்தால் உடனே அங்கே வந்து ஆணவ படுகொலை வந்து நடக்குது, வெட்டி படுகொலை செய்கிறார்கள். அப்படி படுகொலை செய்வதை ஆர்எஸ்எஸ் கொண்டாடுகிறது, பாஜக கொண்டாடுகிறது, தமிழ்நாட்டில் இன்னொரு அமைப்பு வந்து கொண்டாடுகிறது. அந்த அமைப்பு தான் சீமானினுடைய நாம் தமிழர் கட்சி. அப்படி செய்கின்ற கொலைகளுக்கு அவர்கள் வைத்திருக்கின்ற பெயர் என்ன அப்படின்னா, குடிப்பெருமை கொலை அப்படின்னு வச்சிருக்கிறாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம். அப்போ இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்கிறது? இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறது. இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு எப்படி இருக்குதுன்னா, பிறப்பின் அடிப்படையில் இருக்கிறது. இப்போ நம்ம அம்மா வயிற்றில் கருவாக இருந்தோம்ல, அப்போவே நம்முடைய தலையெழுத்து தீர்மானிக்கப்படுகிறது. இவன் இந்த வயிற்றில், இன்ன ஜாதியில், இந்த பிறப்பில் அவன் வந்து பிறந்திருக்கிறான். அப்போ இவனுடைய வேலை என்ன, தொழில் என்ன, இவன் என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றத பிறப்பின் அடிப்படையில் தீர்மானிக்கிறார்கள் இந்தியாவில். அதுக்கு ஒரு அமைப்பு முறையை உருவாக்கியிருக்கிறாங்க பார்ப்பனர்கள். அந்த அமைப்பு முறைக்கு பெயர் என்ன அப்படின்னா, வர்ணாசிரம தர்மம், சனாதன தர்மம் அப்படின்றாங்க. சனாதன தர்மம் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டால், மாறாதது, அழியாதது அப்படின்றாங்க. இப்போ இந்த மைக் இருக்குது, இந்த ஸ்டாண்டு வந்து இருக்குது, இதை இங்கே விட்டுட்டு போயிட்டோம்னு வைங்களேன், இது மாறாதா, இது அழியாதா, என்னவா இருக்கும்? இது அப்படியே இருந்துருமா? ஒரு 10 வருஷம் கழித்து வந்து பார்த்தா இது என்னவா இருக்கும்? துருப்பிடிச்சு போயிருக்கும், இல்லைன்னா துருப்பிடிச்சு உதிர்ந்து போயிருக்கும். அப்போ ஒரு பொருள் வந்து தொடர்ந்து மாற்றமடைந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் சனாதனம் என்ன சொல்லுது அப்படின்னா, எங்களுடைய தத்துவம் மாறாதது, நிலையானது, அழிவில்லாதது. அது எப்படியா? ஒரு பொருள் மாறாமையும் இருக்குது, அது நிலையாமையும் இருக்குது, அது நிலையாகவும் இருக்குது, அது அழிவில்லாமையும் இருக்குது. அது எப்படி முடியும் அப்படின்னா, எங்கவா தர்மம்தான் முடியும் அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுகின்றது. அது எந்த கூட்டம்? அது பார்ப்பன கூட்டம். அவர்கள் உழைக்காமல் வாழ்வதற்கு கண்டுபிடித்த தத்துவம் தான் வர்ணாசிரம தர்மம், இந்த சனாதன தர்மம். இப்போ சனாதன தர்மம் என்றால் என்ன? சனாதன தர்மம் என்றால் ரிக்வேதம் சொல்லுகிறது. இப்போ 4 வேதம் சொல்கிறாங்கல்ல, காதலோடு வேதங்கள் 5 என்று சொல்லுங்கள். இதெல்லாம் இந்த தலைமுறை கேட்டிருப்பீங்களா என்னன்னு தெரில, எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன், கனெக்ட் பண்ணிக்கங்க.
ஆனந்தம் ஆனந்தம் பாடும் அப்படின்ற பாடலில் ஒரு லைன் வரும். காதலோடு வேதங்கள் 5 அப்படின்றாங்க. மொத்தம் 4 வேதம் இருக்குதுன்றாங்க. வேதத்தில் உண்மையாக ஒரிஜினலாக எழுதப்பட்டது ரிக்வேதம். எழுதப்பட்டதில் வழி வழியாக காதால் சொல்லப்பட்டது. அதை பின்னால் எழுதி கொண்டார்கள் பார்ப்பனர்கள். இவ்வளோதான். அப்போ இந்த ரிக்வேதத்தினுடைய மற்ற 3 வேதங்களும் இதனுடைய மற்ற பிரதிகள், அவ்வளோதான். இதில் புதுசாக எதுவும் கிடையாது. அப்போ இந்த ரிக்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிரம்மாவினுடைய தலையில் ஒருத்தன் பிறந்திருக்கிறான். உலகத்திலேயே எல்லாரும் இது வரைக்கும் நீ என்ன படிக்கிற? காலேஜ் படிக்கிறல்ல தம்பி. எங்கேயாவது தலையில இருந்து ஒரு மனுஷன் பிறந்திருக்கான் அப்படின்னு படிச்சிருக்கியா பாப்பா? நீங்கள் அன்பளில் படிச்சிருக்கீங்களா? எங்கேயுமே இல்லை. ஆனால் இங்கே இந்தியாவில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, பிரம்மா உலகத்தை படைத்தாருன்னு சொல்கிறாங்களா, அந்த பிரம்மா தான் பிரம்மாவினுடைய தலையிலிருந்து பிறந்தோம் நாங்கள்லாம் பிராமணர்கள் எங்களுடைய அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து தோளிலிருந்து பிறந்தோம் நாங்கள் சத்திரியர்கள் அப்படின்றாங்க. அடுத்து தொடையிலிருந்து பிறந்தோம் நாங்கள் வைசியர்கள் அப்படின்றாங்க. அடுத்து காலிலிருந்து பிறந்தோம் நாங்கள் சூத்திரர்கள் அப்படின்னு இப்படியாக பிரிவுகளை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் பார்ப்பனர்கள். இப்போ எதற்காக இப்படி பிரிவுகளை வகைப்படுத்தி வைத்திருக்கிறார்கள்? இப்போ பார்ப்பனர்களுக்கு என்ன தேவை இருக்குது? இந்த நாடு கிட்டத்தட்ட 2500 வருடங்களாக இந்தியாவிற்கு வெளிநாடுகளிலிருந்து ஆடு மாடு மேய்த்து கொண்டு இருந்த ஒரு காட்டு மிராண்டி கூட்டம், ஒரு நாகரிகமற்ற திரிந்து கொண்டு இருந்த ஒரு கூட்டம், இனக்குழுவாக மனிதர்கள் வாழும் பொழுது அதில் தன் சமூகத்து பெண்களை கலட்டி விட்டுட்டு அந்த ஆடு மாடு மேய்ச்சிக்கிட்டு இருந்த அந்த புல்வெளியிலேயே பெண்களை கைவிட்டு விட்டு ஆண்கள் மட்டுமே கடந்து இந்த கைபர் போலன் கணவாய் வழியாக இமயமலை ஒரு பெரிய அரண், அதில் கைபர் போலன் கணவாய் இருக்குது. இந்தியாவுக்குள்ளே நுழையணும் அப்படின்னா அதன் வழியாக தான் நுழையணும். அப்படித்தான் வெளிநாட்டிலிருந்து படையெடுப்புகள் இந்தியா மீது நடந்திருக்கிறது. அந்த கைபர் போலன் கணவாய் வழியாக ஆடு மாடு மேய்த்து கொண்டு வந்த ஒரு நாகரிகமற்ற கூட்டம் தான் இந்த பார்ப்பனர் கூட்டம். அவங்க தான் இதை உருவாக்குறாங்க. எதுக்காக இதை 2000 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க? அவன் பைத்தியமா? திரும்ப திரும்ப நான் உயர்ந்தவன், நான் மேலானவன், நான் பிரம்மாவின் தலையில் இருந்து பிறந்தவன் அப்படின்னு ஒரு மனிதன் எதுக்காக சொல்லணும்? ஒரு கூட்டம் ஒரு 3% இந்தியாவில் இருக்கின்ற 130 கோடியிலிருந்து 140 கோடி மக்களில் வெறும் 10% பேர் தான், வெறும் பார்ப்பனர்கள் மட்டுமல்ல, பார்ப்பனர்கள் பனியாக்கள் உள்ளிட்ட இந்த உயர் ஜாதிகள். இப்போ இந்த 10% பேரும் இதை சொல்லிகிட்டு இருக்கிறான். இப்போ எதற்காக இதை சொல்லுகிறார்கள் என்றால், தான் உயர்ந்தவன் என்று வெறுமனே வாயால் சொல்லுவதற்காக அல்ல. சமூகத்தில் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது, அரசியலில் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது, பொருளாதாரத்தில் அவர்களுக்கு அதிகாரம் கிடைக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஆக்ஸ்பாம் அப்படின்னு ஒரு நிறுவனம் இருக்குது. உலக அளவில் அந்தந்த நாடுகளில் எந்த அளவிற்கு அங்கே கல்வி முன்னேற்றம் இருக்குது, எந்த அளவுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது, எந்த அளவிற்கு அவர்கள் பொருளாதாரத்தில் முன்னேறி இருக்கிறார்கள், மக்களினுடைய வாழ்க்கை நிலைமை என்னவாக இருக்கிறது அப்படின்ற ஆய்வு செய்கின்ற ஒரு நிறுவனம் ஆக்ஸ்பாம் அப்படின்ற அந்த நிறுவனம். அந்த நிறுவனம் ஆய்வு செஞ்சு ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு அறிக்கையை கொடுக்குறாங்க. அந்த அறிக்கை என்ன சொல்லுதுன்னா, இந்தியாவில் 10% மட்டுமே இருக்கின்ற இந்த பார்ப்பன பனியா அவால் உயர்ஜாதி கூட்டம், பிரம்மாவினுடைய தலையில் பிறந்ததாக சொல்லுகின்ற இந்த உயர்ஜாதி கூட்டம், இப்போ இந்த 140 கோடி பேர் இருக்கிறோம்ல இந்தியாவில், இந்த 140 கோடி மக்களிடம் இருக்கிற மொத்த சொத்துல 77% அளவிலான சொத்துக்கள் வெறும் 10% பேர்கிட்ட இருக்குது. இந்த நாட்டில் 70% பேர்கிட்ட இருக்க வேண்டிய சொத்து பணம் யார்கிட்ட இருக்குது? 10% பேர்கிட்ட இருக்குது. இது எப்படி சாத்தியப்பட்டது? இந்த வர்ணாசிரம தர்மத்தால் அது சாத்தியப்பட்டது. நாங்கள் பிரம்மாவின் தலையில் பிறந்தவர்கள், நாங்கள் உழைக்க மாட்டோம், உட்கார்ந்து திம்போம், எங்களுக்கு இதுதான் தொழில் அப்படின்னு வாழுகின்ற இந்த கூட்டத்தால் அது சாத்தியப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ இவங்க இந்த 4 வருணத்திற்கும் தொழில் உருவாக்கி இருக்கிறாங்க. பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் அப்படின்னு சொன்னோம்ல, இதில் இந்த 4 பேருக்கும் கவனிக்கிறதானே 4 பேருக்கும் தொழில் உருவாக்கி இருக்கிறாங்க. பிராமணனுடைய தொழில் என்ன அப்படின்னா, ஓதுதல், ஓதுவித்தல், வேதங்களை கற்றல், கற்பித்தல். கற்பித்தல்னா எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க மாட்டான்.
பார்ப்பனர்களுக்கு வந்து கற்றுக் கொடுப்பான். அதே போல் இது அவனுடைய தொழில். ஒரு நாட்டில் மன்னன் அரசாள்றான்னா அந்த மன்னனுக்கு அமைச்சர்களாக குலகுருக்களாக இருந்து அவர்களுக்கு ஐடியா கொடுக்கறது, நாட்டை இப்படி தான் ஆட்சி செய்யணும் அப்படின்னு ஐடியா கொடுக்கறது பிராமணர்களுடைய தொழில். சரி, சத்திரியர்களுடைய தொழில் என்ன? இந்த பிராமணனினுடைய சொல்லை கேட்டு ஆட்சியை நடத்த வேண்டும், அது சத்திரியனுடைய தொழில். சரி, வைசியனுடைய தொழில் என்ன? தொடையில் பிறந்தான் ஒருத்தன் சொல்கிறாங்கல்ல, அந்த வைசியனுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னால் அவன் வணிகம் செய்வது அவனுடைய தொழில் அப்படின்னு வரையறுக்கிறாங்க. அப்போ சூத்திரனினுடைய தொழில் என்ன அப்படின்னா சூத்திரர்களும் பஞ்சமர்களும் தான் இந்த நாட்டினுடைய இந்த நிலத்திற்கு, இந்தியா என்கின்ற இந்த நிலத்திற்கு சொந்தக்காரர்கள். இந்த நிலத்திற்கு பூர்வகுடி மக்கள் யாரு அப்படின்னா அவர்கள் தமிழர்கள் தான், அவர்கள் திராவிடர்கள் தான். இந்தியா முழுக்க பரவி இருந்த இந்த நாகர் இனக்கூட்டம் பேசிய மொழி என்ன அப்படின்னா தமிழ். அந்த மொழி தான் பின்னாடி தமிழ், தமிழ, திராவிடம் அப்படின்னு அது தமிழ் என்பது திராவிடமாக திரிபடைகிறது. அப்போ திராவிடம் தமிழ் அப்படின்றது வேறு வேறு இல்லை. இந்தியா முழுக்க திராவிடர்கள் தமிழர்கள் தான் ஆதி காலத்தில் பரவி வாழ்ந்திருக்கிறார்கள். அப்போ இந்தியா முழுக்க பரவி இருந்த நம்மை யார் வந்து இந்த தென்னாட்டை நோக்கி அடித்து விரட்டினது, இல்லை நம்மளை துரத்தி அடித்தது? ஒரு படையெடுப்பு வந்து நம்ம மீது நடந்துருக்குது இல்லை. சும்மா வடக்க இருந்தவன் வந்து டப்புன்னு தெற்க தமிழ்நாட்டில் குமரி கண்டம் வர இது குமரி கடல் முனை வரைக்கும் போய் யாராவது நிற்பாங்களா? என்ன நடக்குது அப்படின்னா ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு நடக்கிறது. இன்னும் சொல்ல போனால் பண்டைய இந்தியாவில் சூத்திரர்கள் அப்படின்னு ஒரு புத்தகத்தை ஒரு புகழ்பெற்ற வரலாற்று ஆசிரியர் ஆர்எஸ் சர்மா அப்படின்றவர் வந்து எழுதியிருக்கிறாரு. அந்த ஆர்எஸ் சர்மா வந்து என்ன சொல்கிறாருன்னா ரிக்வேதத்தில் குறிப்புகள் இருக்குது. அந்த ரிக்வேதம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா ஆரியர்கள், அதாவது இந்திரன், ஆரியர்களினுடைய தலைவனான இந்திரன், கடவுள் இந்திரன் இன்னைக்கு எல்லாரும் படிக்கிறோம்ல, தேவர்குல தலைவன். அந்த இந்திரன் வந்து தஸ்யுக்கள் மீது, தாசர்கள் மீது, கிருஷ்ணர்கள் மீது படையெடுத்தான் அப்படின்னு ரிக்வேதத்தில் பல்வேறு இடங்களில் குறிப்புகள் இருக்குது. இப்போ கிருஷ்ணன் அப்படின்னா என்ன பொருள்? கிருஷ்ணன்னா கருப்பன் அர்த்தம். இப்போ யாராவது கிருஷ்ணன்னு பேர் வச்சிருக்கிறாங்கன்னா அதனுடைய தமிழ் பொருள் என்னன்னா டே கருப்பா அப்படின்றதான் அதற்கான பொருள். அப்போ கிருஷ்ணன் அப்படின்ற சொல்லுக்கான பொருள் கருப்பன். அப்போ இந்த கருப்பு இன மக்கள், நம்முடைய மக்கள், ஆரியர்கள் நிறத்தால் வெண்மையாக இருக்கிறாங்க, அவங்க வந்து குதிரைகளை பயன்படுத்துபவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய மக்கள் நிறத்தால் கருப்பர்களாக ஒரு உழைக்கும் மக்களாக வந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த மக்களை அவர்கள் போரிடுகிறார்கள். போரிட்டு தந்திரத்தால் இந்த மக்களை வந்து அழிக்கணும் அப்படின்னு ஈடுபடுறாங்க. அப்படி ஒரு படையெடுப்பு பண்பாட்டு ரீதியாக ஒருபுறம் நான் எங்களுடைய வேதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், புராணங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த மந்திரம் ஓதுனா மழை வரும், இந்த மந்திரம் ஓதுனா இது வரும் அது வரும்னு நம்முடைய ராஜாக்களை, பண்டைய கால ராஜாக்களை ஏமாற்றி அவர்களுடைய அமைச்சரவையில் இந்த பார்ப்பனர்கள் போய் இடம் பிடிக்கிறார்கள். அப்படி ஒரு போர் வந்து நடந்திருக்கிறது, ஆரிய திராவிட போர் அப்படி நடந்திருக்கிறது. அதற்கான சில சான்றுகள் ரிக்வேதத்தில் இருப்பதாக வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. ஆனால் நம்முடைய தோழர்கள் அப்படி நேரடியாக போர் நடக்கலை. ஆரியர்களும் திராவிடர்களும், அதாவது தமிழர்களும் ஆரிய பார்ப்பனர்களும் நேராக மோதிக்கொள்ளவில்லை அப்படின்னு நான் சொல்கிறாங்க. அது ஒரு பண்பாட்டு ரீதியான படையெடுப்பு தான் அப்படின்றாங்க. ஆனால் ஆர்எஸ் சர்மா போன்ற வரலாற்று ஆசிரியர்கள் ஒரு போர், நேரடியான ஒரு போரே ஆரியர்களுக்கும் திராவிடர்களுக்கும் நடந்திருக்கிறது, அதற்கான எச்சங்கள் ரிக்வேதத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போ 4 வருணமாக வந்து இப்படித்தான் நம்ம மக்கள் வந்து அடக்கி ஒடுக்கப்படுகிறார்கள். இந்த 4 வருணத்தை பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன், இந்த மேலே இருக்கின்ற சூத்திரனுக்கு என்ன தொழில்? வைசியனுக்கு வணிகம் செய்வது தொழில். சூத்திரனுக்கு என்ன தொழில் அப்படின்னா மேலே இருக்கின்ற 3 வருணத்தாருக்கும் சேவை செய்வது. அவன் தான் பிரம்மாவோட காலில் இருந்து பிறந்தவன். இவர்கள்லாம் யார்? இந்தியாவினுடைய பூர்வகுடி மக்கள். எங்கிருந்தோ வந்து நாடு இல்லாத பஞ்சப்பராரிகளாய், காட்டு மிராண்டிகளாய் இந்த நாட்டுக்கு வந்த ஒரு சிறு கூட்டம் பார்ப்பனர்கள். 3% இருக்கின்ற பார்ப்பனர்களுக்கு நம்ம எல்லாரும் சேவை செய்ய வேண்டும். அப்படி சேவை செய்யலைன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது, நீ நரகத்தில் உளுந்து செத்து போயிடுவ, உனக்கு 7 ஜென்மத்திலையும் உனக்கு மோட்சம் கிடைக்காது அப்படின்னு கதையை பார்ப்பனர்கள் கட்டி விடுகிறார்கள். எப்படி?
இவனுக்கு வந்து தொண்டு ஊழியம் செய்யலை, இவனுக்கு அடிமை வேலை செய்யலைன்னா உனக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்ற கதையை இந்த பார்ப்பன கும்பல் கிளப்பி விடுகிறது. அப்படித்தான் நம்முடைய மக்களை இந்த ஆரிய கூட்டம் அடிமைப்படுத்தியது. இன்னும் சொல்லப்போனால் பஞ்சமர்கள், அதாவது பட்டியல் சமூகத்து மக்கள், அவர்கள் எல்லாம் இந்த 4 வர்ணத்திலேயே அவங்க வந்து சேர்த்துக்க தயாராக இல்லை. சூத்திரர்கள் இந்த அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அது ரொம்ப முக்கியம். நம்ம மக்கள்லேயே ஒரு பிரிவினர் இன்னைக்கு வன்னியர், கவுண்டர், தேவர், முக்குளத்தோர், கைக்கோளர், முதலையார், செட்டியார், இப்படி பல சாதிகள் வந்து சொல்கிறாங்கல்ல, ஆண்ட பரம்பரை சாதிகள். இந்த ஆண்ட பரம்பரை சாதிகள் எல்லாம் ஒற்றுக்கொண்டார்கள். ஐயா நான் உங்களுக்கு தாசன்தான், உங்களுக்கு அடிமை தான், ஐயா நான் வந்து உங்களுக்கு சேவகம் செய்ய கடமைப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு இவர்கள் ஒத்துக்கொண்டார்கள். ஒத்துக்கொண்டதுனால தான் இவங்க 4 வருணத்தில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஒற்றுக்கொள்ளாத மக்கள் இந்த 4 வருண முறையை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு யார் உறுதியாக நின்று இந்த ஆரிய பார்ப்பன இந்த காட்டுமிராண்டி கூட்டத்துக்கு எதிராக, இந்த திருட்டு நாய்களுக்கு எதிராக போராடினார்களோ அவர்களை அவர்ணர்கள். இது வர்ணம், 4 வர்ணம், அது வந்து அவர்ணம், இது வர்ணத்துக்குள்ளே வராது. இவன் வந்து பிரம்மாவோட காலில் பிறக்கிறது கூட தகுதி இல்லாதவன், இவன் வந்து அதுக்கும் கீழே அப்படின்ற ஒரு நிலையை பட்டியல் சமூகத்து மக்களுக்கு இந்த வர்ணாசிரம தர்மம் கொடுத்தது. அப்போ தான் தந்தை பெரியார் சொல்கிறாரு, மற்றவெல்லாம் வந்து முறை தவறி பிறந்துட்டான், பட்டியல் சமூகத்து மக்கள் தான், நம்முடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் உண்மையாக அம்மா அப்பாவுக்கு வந்து பிறந்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி தந்தை பெரியார் அதை பாராட்டினார். அதை வந்து எந்த அளவுக்கு தன்னை வந்து இன்னைக்கு வந்து பெரியார் தலித் விரோதி ஏதோ வந்து சொல்கிறாங்க பெரியாரை பார்த்து. ஆனால் பெரியார் பேசியதை எழுதியதை படித்தால்தான் தெரியும், பெரியார் அனைத்து சமூக மக்களுக்காகவும் பேசியிருக்கிறார். பார்ப்பனர்களை குறிப்பிடும் போது கூட பார்ப்பன தோழர்களுக்கு அப்படின்னு தான் குறிப்பிடுறாரு. டே பாப்பாரநாய அப்படின்னு சொல்லலாம், பெரியாருக்கு சொல்ல முடியாமல் ஒன்றும் இல்லை. ஆனால் பெரியார் என்ன சொல்கிறாருன்னா ஜனநாயகவாதி, ஒரு மனிதநேயவாதி, பார்ப்பன தோழர்களுக்கு அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போ மீண்டும் வருவோம். இப்படித்தான் இந்தியாவினுடைய இந்த அமைப்பு முறை இருக்குது. கடந்த ஏடறிந்த வரலாறு, எழுதப்பட்ட வரலாறு, 2500 ஆண்டுகால வரலாற்றில் இந்த வரலாறு முழுக்கவும் இந்த 4 வருணம் 4000 ஜாதி, அதுதான் இந்து மதம். 4 வருணம் இருக்குது, அதுக்குள்ளே 4000 சாதி பிரிவினைகள், ஒன்றும் படிநிலைப்படுத்தப்பட்டு ஒன்று மேலே ஒன்று கீழே, ஒன்று மேலே ஒன்று கீழே, அப்படி வந்து அடுக்கப்பட்டிருக்குது. முதலியார், செட்டியார், கவுண்டரு, வன்னியர், பறையர், அருந்ததியர்னு இப்படி இந்த வரிசையில் அது வரிசைப்படுத்தப்பட்டு இருக்கிறது சாதி. இப்படித்தான் இந்த அமைப்பு 2000 ஆண்டு காலமாக இருக்குது. இப்போ இந்த அமைப்பில் பிரச்சனை வருது. எப்போ பிரச்சனை வருது அப்படின்னா, கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்கு வருது. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, பிரிட்டிஷ் கம்பெனி. எதுக்காக வர்றான்? இங்கே வணிகம் பண்ணுறதுக்கு வந்ததாக பாட புத்தகங்கள் சொல்லுகின்றது. அவன் வணிகம் செய்வதற்கு பிரிட்டிஷ்காரன் இங்கே வரல, இந்தியாவினுடைய வளங்களை கொள்ளையடிப்பதற்கு இங்கே வந்தவன் தான் பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனி. ஆங்கிலேயர்கள் அதற்காகத்தான் இந்தியாவிற்கு வந்தார்கள். இது வெறும் ஆங்கிலேயர்கள் மட்டுமல்ல, அலெக்சாண்டர் காலத்திலிருந்தே இந்தியா மீது மேற்கு உலகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு மாபெரும் கனவு இருக்கிறது. இந்தியா ஒரு செல்வ வளம் மிக்க நாடு, அந்த நாட்டை ஆட்சி செய்ய வேண்டும். அப்போ செல்வ வளம்லாம் வந்து குவிஞ்சிருக்குது, அந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே வர்றாங்க. அப்போ பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவுக்கு வந்த பிறகு காரல் மார்க்ஸ் வந்து இதை பற்றி சொல்கிறாரு. இந்திய சமூகம் அப்படியே தேங்கி போன குட்டை மாதிரி இருந்துச்சு, அந்த குட்டையில் ஒருத்தன் கால் வச்சா என்ன நடக்குமோ அது மாதிரி பிரிட்டிஷ்காரன் வந்து கால் வச்சான். பழைய சமூக அமைப்பில் ஒரு சின்ன அசைவு வந்து ஏற்பட்டது. அது வரைக்கும் நாங்கள் மட்டும்தான், பார்ப்பனர்கள் மட்டும்தான் கல்வி கற்கணும், அதுதான் மனு தர்மம், சனாதன தர்மம் வந்து சொல்கிறது. மற்றவர்கள் கல்வி கற்றால், குறிப்பாக சூத்திரர்களும் பஞ்சமர்களும் கல்வி கற்றால், அதாவது வேதம் எங்கேயாவது தூரமாக வேதத்தை ஓதிக்கிட்டு இருப்பாங்க, அதை காதால் ஒரு சூத்திரன் கேட்டுட்டாலே, சூத்திரன்னா யார்? இன்னைக்கு ஆண்ட பரம்பரைன்னு சொல்கிற எல்லாருமே சூத்திரர்கள் தான். இந்த சூத்திரன் காதால் கேட்டு விட்டாலே அவன் காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும். இப்போ தோழர்கள்லாம் சொன்னாங்கல்ல, இப்போ யுவராஜ் வந்து ஜெயிலில் இருக்கிறான் அப்படின்னு சொல்லி, யுவராஜ் வந்து என்ன மீசையை முறுக்கிறான். யுவராஜோட முப்பாட்டனுக்கெல்லாம் என்ன நடந்துச்சுன்னா, யுவராஜோட முப்பாட்டன் கோமணம் கட்டிக்கிட்டு அப்படி பார்ப்பாங்க வேதம் ஓதிக்கிட்டு இருக்கிறப்ப, நடந்து போனால் வேத ஓதுவதை காதால் கேட்டால்
காதில் ஈயத்தை காய்ச்சி ஊத்துவார்கள். நாக்கை நாவால் உச்சரித்தால், அவன் என்னமோ சொல்கிறானேன்னு உச்சரித்து பார்க்கலான்னு உச்சரித்தால் நம்முடைய நாக்கை அறுப்பார்கள். இப்படி தான் இருந்துச்சு கடந்த காலம் அப்படின்றது. வெள்ளைக்காரர்கள் வந்த பிறகு என்ன ஆகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் இந்தியாவில் ஒரு பொது கல்வி முறையை ஏற்படுத்துகிறாங்க. இப்போ பழைய சமூக அமைப்பில் ஒரு மாற்றம் வருது. பார்ப்பனர்கள் மட்டுமே படித்து கொண்டிருந்த இந்த கல்வி அப்படின்றது காசு இருக்கிறவன் படிக்கலாம் அப்படின்ற அந்த நிலைக்கு வந்து நகருது. இப்போ எல்லா சாதிகளிலும் பணம் படைத்தவர்கள், அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள்ட்டே செல்வாக்கு படைத்தவர்களாக இருந்த ராவ் பகதூர்னு பட்டம் வாங்கினவங்க, திவான் பகதூர்னு பட்டம் வாங்கினவங்க, இவங்களாம் அந்த பரம்பரையை சார்ந்தவங்கலாம் வந்து நிறைய படிச்சிருந்தாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட வந்து செல்வம் இருந்துச்சு, மற்றவர்களால் படிக்க இயலவில்லை. இதுதான் ஒரு சூழலாக இருக்குது. அப்போ பிரிட்டிஷ் இங்கே வந்த உடனே என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியா 584 சமஸ்தானங்களாக இருக்குது. இந்தியா என்பது ஒரு நாடா? இந்தியா என்பது ஒரு நாடா? தம்பி, தூங்குற தம்பிங்கெல்லாம் சொல்லுங்கள். இந்தியான்றது ஒரு நாடா? இந்தியான்றது ஒரு நாடா? இந்தியா நாடா? இந்தியா நாடா இல்லையா? நாடுங்கிறவங்களாம் எத்தனை பேர் கை தூக்குங்க, கையை தூக்குங்கப்பா. இந்தியா நாடா இல்லையாப்பா? உங்களுக்கே டவுட். நீங்களாம் இந்தியர்களா இல்லையா? அது முதல்ல சொல்லுங்க. இந்தியா நாடா இல்லையா? தூக்குங்கயா. இந்தியா நாடா இல்லையா? தப்பு, கையா இருக்குங்க. இந்தியா வந்து ஒரு துணைக்கண்டம். 584 அரசுகள் வந்து இருந்துச்சு. பிரிட்டிஷ் வந்து இங்கே வரும் பொழுதும் சரி, பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த பொழுதும் 584 சமஸ்தானங்கள், நாடுகள் வந்து இங்கே இருக்குது. அந்த நாடுகளை எல்லாம் ஒன்றாக மாற்றியது பிரிட்டிஷ்காரன் தான். அப்படி பிரிட்டிஷ்காரன் வந்து இந்தியாவுக்கு வந்து இங்கே பல்வேறு முறைகளில் பல்வேறு திட்டங்களில் இந்தியாவை கைப்பற்றுறான். ஆமாம். இப்போ வெள்ளைக்காரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு சமஸ்தானங்களையும் தன்னுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வரணும் அப்படின்ற வேலைகளை வந்து செய்கிறாங்க. பல்வேறு திட்டங்களை வந்து அதுக்காக போடுறாங்க. இப்போ நம்முடைய மன்னர்களிடையே பிரச்சனை இருந்துச்சு. இந்த ராஜாவுக்கும் பக்கத்து நாட்டு ராஜாவுக்கும் பிரச்சனை இருக்கும். அப்போ நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு ஒரு ராஜா கிட்ட போய் பேசி, உனக்காக நான் வந்து என்னுடைய பீரங்கி படையை உனக்காக நான் அனுப்புகிறேன். ஏன்னா நவீன ரக ஆயுதங்கள், அன்னைக்கு பீரங்கி, துப்பாக்கி, இதெல்லாம் நவீன ஆயுதங்கள். இந்த ஆயுதங்கள் கொண்ட படையை உனக்கு தர்றேன், உன் எதிரியை போட்டு தள்ளிட்டு எனக்கு வருஷம் ஆனால் இவ்வளவு கப்பங்கட்டு, இல்லைன்னா நீ பேருக்கு ராஜாவாக இருந்துக்க, நான் இந்த நாட்டை நான் ஆட்சி செய்து கொள்கிறேன். நீ ராஜாவாக இருக்கிறதுனால உனக்கு மந்த்லி என்ன அலவன்ஸ் வேணுமோ, அதாவது என்ன உன்னுடைய செலவுக்கு, உன்னுடைய சுகபோகத்திற்கு, நீ அந்த புறத்தில் எப்படியெல்லாம் ஜாலியாக இருக்கணுமோ எல்லாத்துக்கும் நான் பணம் தர்றேன், நீ அதை வச்சுக்கிட்டு இருந்துக்க, நான் உன்னுடைய நாட்டை நான் ஆட்சி செய்து கொள்கிறேன். இப்படின்ற வேலையை பிரிட்டிஷ்காரர்கள் செய்கிறார்கள். அப்படி ஒவ்வொரு சமஸ்தானமாக அவர்களுடைய கைப்பிடிக்குள் வருகிறது. அப்படித்தான் மகாராஷ்டிரா, வீர சிவாஜி அப்படின்றவர் தெரியுமா? சத்ரபதி வீர சிவாஜி தெரியுமா? யாருக்குமே தெரியாதா? கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நீங்களாம் யாருமே கேள்விப்பட்டது இல்லையா? ஒருத்தர் கூட கேள்விப்பட்டது இல்லையா? அது அண்ணாமலை விட்டு சரடு. சத்ரபதி வீர சிவாஜி யார் அப்படின்னா, அவர் வந்து ஒரு மன்னர், அவர் ஒரு பெரிய வீரர். அன்றைக்கு அவுரங்கசீப் அப்படின்ற முகலாய அரசாவது தெரியுமா? முகலாயர்கள் பாபர், அக்பர், ஹுமாயூன், ஷாஜகான், காதலுக்கு வந்து நினைவு சின்னம் எழுப்பியிருக்காருல்ல ஷாஜகான், அது தெரியுமா தெரியாதா? சொல்லுங்கப்பா. தாஜ்மஹால், அந்த பரம்பரையினுடைய ஒரு கடைசி மாபெரும் பேரரசர் வந்து அவுரங்கசீப். அந்த அவுரங்கசீப் தான் இந்தியாவினுடைய பெரும் நிலப்பகுதியை பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி, வெள்ளைக்காரர்கள் வருவதற்கு முன்னாடி இந்தியாவினுடைய பெரும் நிலப்பகுதியை ஆண்ட ஒரு மன்னர் யார் அப்படின்னா இந்த அவுரங்கசீப் தான். அந்த அவுரங்கசீப்புக்கு ஒரு சிம்ம சொப்பனமாக இருந்தவர் இந்த சிவாஜி. அதனால தான் அவரை வீர சிவாஜி, சத்ரபதி சிவாஜி அப்படின்னு வந்து மராத்தாக்கள், அவர் மகாராஷ்டிராவை சார்ந்தவர், மராத்தா இனத்தை சார்ந்தவர். அங்கே மகாராஷ்டிராவில் பெரும்பான்மையான சமூகம், அதை சார்ந்தவர். அவங்களும் வந்து ஒரு சூத்திர சாதியை சார்ந்தவர்கள். அந்த சாதியை சார்ந்த சத்ரபதி சிவாஜி அவுரங்கசீப்பிற்கு சிம்ம சொப்பனமாக இருக்கிறார்.
நிறைய கொரில்லா போர்கள், மறைந்திருந்து தாக்குதல் நடத்துகின்ற அப்படியான போர்களை எல்லாத்தையும் அவுரங்கசீப்புக்கு எதிராக நடத்துகிறாரு. அப்படி ஜெயித்து நாட்டை பிடிக்கிறார் சிவாஜி. சிவாஜி ஜெயிச்சு நாட்டை பிடிச்சிடுறாரு. நாட்டை பிடிச்ச சிவாஜி இப்போ பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்கல்ல, மு.க. ஸ்டாலின் ஆகிய நான் அது இதுன்னு வந்து பதவி பிரமாணம் வந்து செய்து வைக்கப்படுது இல்லை, இவர் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி. அப்படி அன்றைக்கு யார் பதவி பிரமாணம் வந்து செய்து வைக்கணும்னா பார்ப்பனர்கள் தான் செய்து வைக்கணும். ஒருத்தன் சத்திரியனாக இருந்தால்தான். யார் வந்து அரசாள முடியும்? வர்ணாசிரம தர்மம் யாரை சொல்லுது? 4 வருணம் சொன்னல, பிராமணன், சத்திரியன், வைசியன், சூத்திரன்னு. இந்த 4 பேரில் யார் நாடாளணும்னு வர்ணாசிரமம் சொல்லுது? சத்திரியன். சூப்பர், இது எனக்கு நானே பாராட்டிக்கிறேன். சொல்லிட்டான் தம்பி. அப்போ சத்திரியன் தான் நாடாளணும். சூத்திரனாக பிறந்த சிவாஜி எப்படி நாடாள முடியும்? சிவாஜி நாடாளுவதற்கு தகுதியற்றவன். சூத்திரன்னா மனு தர்மம் என்ன பொருள், நம்மை பற்றி என்ன சொல்லுது அப்படின்னா, யுத்தத்தில் ஒரு போர் நடந்துச்சுன்னா அந்த போரில் புறமுதுகு காட்டு ஓடுபவன். எங்களுடைய வைப்பாட்டிக்கு பிறந்தவர்கள், இதெல்லாம் வேதத்தில் இருக்குது, நானாக சொல்லலை, ஆபாசமாக கொச்சையாக இருக்குதுன்னு கூட நீங்கள் நினைக்கலாம். அப்படிலாம் நினைக்காதீங்க. பார்ப்பானின் வைப்பாட்டி மகன், இப்படியெல்லாம் விளக்கம் சொல்லுது சூத்திரன்னா என்ன பொருள்னு. அப்போ அப்படிப்பட்ட சூத்திரனான சிவாஜிக்கு நாங்கள் முடிசூட மாட்டோம் அப்படின்னு பார்ப்பனர்கள் பிடியாக நிற்கிறாங்க. அப்போ சிவாஜி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, என்ன செய்கிறது, நம்ம நாட்டை ஜெயிச்சாச்சு, இங்கே பாருங்கள், கஷ்டப்பட்டு வாள் எடுத்து சண்டை போட்டு நாட்டை பிடிப்பான் சிவாஜி. ஆனால் இங்கே கோயிலில் உட்காந்துட்டு மணியாட்டுற கூட்டம், நீ வந்து சூத்திரன், நீ சத்திரியன் கிடையாது, நீ எப்படி இந்த நாட்டை ஆளலாம் அப்படின்னு கேட்பதற்கான அதிகாரம் அன்றைக்கு வந்து இருந்திருக்கிறது. இன்றைக்கும் அதை நிலைநாட்டுவதற்காகத்தான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் போராடிட்டு இருக்குது. அப்போ சிவாஜி முடிசூட்டியே ஆக வேண்டும் அப்படின்ற நிலையில் வங்காளத்திலிருந்து காக்கப்பட்டர் அப்படின்ற ஒரு பார்ப்பனரை கூட்டு வராங்க. இப்போ அங்கேயும் வந்து ஆள் இருப்பான், இல்லை காசு கொடுத்தா எல்லா வேலையும் வந்து செஞ்சு கொடுக்கறதுக்கு. அவனை கூட்டு வந்து அவனுக்கு பொன்னும் பொருளையும் அள்ளி தருகிறார் சிவாஜி. என்னை வந்து எப்படியாவது சத்திரியனாக மாற்றிரு, நான் இந்த நாட்டை ஆள வேண்டும் அப்படின்னு பொன்னும் பொருளையும் அள்ளி கொடுக்கிறார். இன்னும் இதை வந்து சுவாரஸ்யமாக இதில் ஒரு கதை இருக்குது. என்ன கதைன்னா, ஒரு பசு, நீ சிவாஜி, நீ பிறப்பால் சூத்திரன், நீ வந்து ஒரு பார்ப்பானின் வைப்பாட்டி மகன் அப்படின்ற ஒரு இழி பிறவிக்கு நீ சொந்தக்காரன், உன்னை நான் வந்து புனிதப்படுத்தணும், உன்னை நான் சத்திரியன் ஆக்கணும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தங்கத்தால் ஒரு பசு செய்து அந்த பசுவின் வாய் வழியாக பூந்து வைத்து அப்படியே கிழிச்சு வெளில வரணும். அந்த யாகம் முடிந்த உடனே அந்த தங்க பசுவை பார்ப்பனர்கள் அப்படியே தோளில் வச்சுக்கிட்டு அப்படியே கிளம்பி போயிடுவானுங்க. ஏன்னா அந்த தங்க பசு அவர்களுக்கு சொந்தம். அவனுக்கு வந்து என்னன்னா தங்கம் வேணும், கிலோ கணக்கில் வேணும். அப்போ கிலோ கணக்கில் வேணும்னா அதுக்கு ஒரு சடங்கு, அதுக்கு ஒரு யாகம், அதுக்கு ஒரு முறை. இப்படி சிவாஜியை டார்ச்சர் பண்ணி, நீ ராஜாவாகுன்னா எனக்கு கோடிக்கணக்கில் கொட்டி கொடுக்கணும் அப்படின்னு ராஜாவாக்கியவர்கள் இந்த ஆர்எஸ்எஸ், இந்த பார்ப்பன கூட்டம். அந்த சிவாஜியினுடைய அந்த மராத்தா வழியை, அவர்கள் வழிவந்தவர்களை வீழ்த்துகிறார்கள். அவர்களுக்கு அமைச்சர்களாக இருந்த பேஷ்வாக்கள், சிவாஜிக்கு அந்த பரம்பரைக்கு அமைச்சர்களாக ஒரு தரப்பு இருக்கிறாங்க, அவங்கள வந்து பேஷ்வாக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த பேஷ்வாக்கள் யார் அப்படின்னா, அவர்கள் மராட்டிய மாநிலத்தை சார்ந்த சித்பவன் பார்ப்பனர்கள். இப்போ பார்ப்பனர்கள்லேயே பல ஜாதி பிரிவு இருக்குது. அதில் ஒரு ஜாதியான சித்பவன் பார்ப்பனர்கள் அப்படின்ற ஜாதியை சார்ந்தவர்கள் தான் இந்த பேஷ்வாக்கள். இப்போ சிவாஜி ஃபேமிலிகிட்ட இருந்து அதிகாரத்தை இந்த பேஷ்வாக்கள் பறித்து கொள்கிறார்கள். இப்போ பேஷ்வாக்கள் பறித்து ஒரு கடுமையான சனாதன மனு தர்ம ஆட்சியை அங்கே வந்து நிறுவுறாங்க. மக்கள் வந்து ரொம்ப துன்ப துயரங்களை அனுபவிக்கிறார்கள். இது ஒரு பக்கம் நடக்குது. இன்னொரு பக்கம் வெள்ளைக்கார கம்பெனி ஒவ்வொரு நாடாக பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். இப்போ அவன் மகாராஷ்டிராவுக்கு போவான்ல, மராட்டியத்திற்கு போவான்ல, அங்கே போய் பேஷ்வா கூட சண்டை போடுறான். பேஷ்வா கூட சண்டை போடுறப்ப பேஷ்வாக்களால் காலம் காலமாக யார் அழுத்தி ஒடுக்கப்பட்டு இருந்தார்களோ, அங்கே ஓபிசி சூத்திரர்களாக இருந்த மராத்தாக்கள், அது மட்டும் இல்லாமல் பட்டியல் சமூகமான மகர் ஜாதியினர்,
இந்த ரெண்டு ஜாதிக்காரர்களும் அதில் கணிசமாக மகர் ஜாதிக்காரர்கள். இவங்க பிரிட்டிஷ் தன்னுடைய படையில் இவங்களை இணைச்சிக்கிட்டு இவர்களுக்கு எதிராக 28,000 போர் வீரர்களோடு இந்த பார்ப்பன பேஷ்வா மன்னர்கள் போரிட்டு வர்றாங்க. வெறும் 8,000 படையோடு நின்று அதை பிரிட்டிஷ்காரன் தோக்கடிக்கிறான். யாரோட சப்போர்ட்டோட? சூத்திர பஞ்சம மக்களினுடைய சப்போர்ட்டோட அதை முறியடித்து பேஷ்வா ஆட்சியை ஒழித்து கட்டுறான். இது நடக்குது. அப்போ பேஷ்வாக்கள் பார்ப்பனர்கள் பொதுவாகவே அவர்களுடைய தொழில் என்ன அப்படின்னு சொன்னோன்னா, அவங்க ஆட்சி நடத்துவதற்கு அறிவுரை சொல்வது, ஓதுதல் ஓதுவித்தல், உழைக்காமல் வாழ்வது எப்படி, அடுத்தவனை திருடி பிழைப்பது எப்படி, இதுதான் அவங்களோட வேலையே. ஆனால் இந்த பார்ப்பனர்கள் வரலாற்றில் புஷ்யமித்ர சுங்கன் ஏற்கனவே அவன் ஒரு முறை மன்னனாக இருந்தான். நேரடியாக சத்திரியன் தான் நாடாளணும், பார்ப்பான் இன்னைக்கு நாடாளனதில்லை. ஆனால் புஷ்யமித்ர சுங்கன் அப்படின்ற பாப்பான் இந்த நாட்டை ஆண்டான். அதற்கு பிறகு இந்த பேஷ்வா மன்னர்கள் ஆட்சி செய்தாங்க. இப்போ பேஷ்வா மன்னர்கள் பிரிட்டிஷ்காரன்ட்டு ஆட்சி அதிகாரத்தை இழந்துடுறாங்க. அந்த இழந்த உடனே இழந்த ஆட்சி அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்றது அவர்களுடைய லட்சியமாக இருக்குது. பிரிட்டிஷ்காரர்களிடம் இந்த ஆட்சி அதிகாரத்தை இழந்து விட்டோம், அந்த அதிகாரத்தை மீட்டெடுக்க வேண்டும் அப்படின்னு ஒரு லட்சியம் இருக்குது. இன்னொரு லட்சியம், பிரிட்டிஷ்காரர்கள் வந்த உடனே இந்தியாவில் பொதுவான கல்வி முறை அப்படின்றத உருவாகிறான். குருகுல கல்வி முறை, இந்த ஜாதி தான் படிக்கணும், இன்னென்ன ஜாதி தான் படிக்கக்கூடாது அப்படின்ற நிலையை மாற்றி மீண்டும் அப்படி ஒரு நிலையை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு புறம் பொதுக்கல்வி முறை வருது. அந்த பொதுக்கல்வி முறை என்ன செய்யுது அப்படின்னா, காசு உள்ள மற்ற எல்லா சாதியில இருந்து படிப்பவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அது தருது. அப்போ சமூக அமைப்பில் மாற்றம் நிகழ்கிறது. பழசில் யார் யாரெல்லாம் பள்ளம் பறையம் பள்ளி படையாச்சி அப்படின்னு நம்ம அடக்கி ஒடுக்கி வைத்திருந்தோமோ அவர்களெல்லாம் இன்று படித்து வர ஆரம்பிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்படுகிறது. பேஷ்வாக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இழக்கிறார்கள். அப்போ நம்முடைய சனாதன தர்மத்திற்கு ஆபத்து வந்துவிட்டது. 2500 ஆண்டுகளாக உழைக்காமல் நான் பிரம்மாவோட தலையில் பிறந்தேன், அதனால் நீங்கள் எல்லாரும் எனக்கு சேவை செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படின்னு ஏமாற்றி கொண்டிருந்த இந்த பார்ப்பன கும்பலுக்கு பெரிய அதிர்ச்சியையும் அச்சத்தையும் கொடுக்குது. வெறும் சின்ன கூட்டம் 2500 வருஷமாக நம்மளை ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கிறான். உண்மையில் சேரன் ஆண்டான், சோழன் ஆண்டான், பாண்டியன் ஆண்டான், எந்த வெங்காயமும் ஆளலை. இவர்களெல்லாம் சும்மா பொம்மைகள். இவர்கள் பெயரில் இந்த நாட்டில் ஆட்சி அதிகாரத்தை செலுத்தியது பார்ப்பனர்கள் தான். கவிஞர் இன்குலாப் ஒரு அற்புதமான கவிதையை சொல்லியிருக்கிறாரு. மூவேந்தர் கொடியானாலும் மூவர்ண கொடியானாலும் பறப்பது பூநூலில் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மூவேந்தர்கள் ஆனாலும் சரி, அல்லது இப்போ நம்ம பறக்கிற இந்த மூவர்ண கொடியாக இருந்தாலும் இது எல்லாமே பூநூல், பாப்பானோட பூநூலில் தான் பறக்குது அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் உங்களுக்கு புரியும். விளக்கம் எதுக்குன்னா யாராவது புரியாமல் இருப்பாங்கன்றதுக்காக. அதனால் நீங்கள் எதுவும் என்னடா இப்படிலாம் இறங்கி பேசுகிறாரு அப்படின்னு நினைக்க வேணாம். அப்போ அப்படி ஒரு நிலை தான் இருக்குது. அப்போ அதற்காகத்தான் இழந்து கொண்டு இருக்கின்ற இப்போ நம்முடைய அதிகாரத்தை மீண்டும் நிறுவ வேண்டும் அப்படின்ற நோக்கத்தில் தான் மகாராஷ்டிர மாநிலத்தில் 1925ஆம் ஆண்டு நாக்பூரில் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங் அப்படின்ற ஒரு அமைப்பை மகாராஷ்டிராவை சார்ந்த அந்த பேஷ்வாக்களினுடைய பரம்பரையை சார்ந்த சித்பவ பார்ப்பனர்கள் அவர்கள் உருவாக்குறாங்க. 5 பேர் சேர்ந்து. கேசவ பலிராம் ஹெட்கேவர், இந்த பேர்லாம் ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும், சும்மா சொல்லிடுறேன், காதில் வாங்கிக்கோங்க. கேசவ பலிராம் ஹெட்கேவர், சாவர்கரோட அண்ணன் கணேஷ் தாமோதர் சாவர்கர், இப்படி ஒரு 5-6 பேர் சேர்ந்து அந்த ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பு வெளியில் என்ன சொல்லிக்கும் தன்னை பற்றி அப்படின்னா, நாங்கள் இந்து சமூகத்துக்கு சேவை செய்கிறோங்க, நாங்கள் இந்தியாவுக்கு சேவை செய்கிறோங்க, இங்கே பாருங்கள் புயல் மழை வந்துருச்சுங்க, இங்கே பாருங்கள் இங்கே என்ன அத்திவரதர் ஃபங்க்ஷன் கூட்டம் நடந்துருச்சுங்க, தரிசனம் பார்த்துட்டு மக்கள் போயிட்டாங்க, ஒரே குப்பையாக இருக்குதுங்க, ஒரே வெள்ளமாக அடிச்சிருச்சுங்க. இவர்களுக்கு சேவை செய்வதற்காக எந்த ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்காமல், நாங்கள் கல்யாணம் கூட செய்து கொள்ளாமல் இந்த நாட்டை காப்பாற்றுவதற்கு வந்த தேசபக்தர்கள் நாங்கள் அப்படின்றது தான் அவர்கள் வெளியில் சொல்கிற விஷயம். ஆனால் உண்மையில் அவர்கள் உள்ளுக்குள்ள என்ன அப்படின்னா, அம்பேத்கர் மிக தெளிவாக அழகாக சொல்கிறாரு,
இவர்கள் நாவில் ராமனை உச்சரிப்பார்கள், வாயில் ராமனை உச்சரிப்பார்கள், ஆனால் முதுகுக்கு பின்னால் ஒரு கூர்வாளோடு காத்திருப்பார்கள் அப்படின்னு இந்த பார்ப்பனர்களை பற்றி அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறாரு. போட்டு உரின்னு உரிக்கிறாரு, இவனுங்க எவ்வளோ பெரிய அயோக்கிய திருட்டு கூட்டம்னு. அதே போல் இந்த அயோக்கிய திருட்டு கூட்டம் வெளியில் வந்து சேவை செய்கிறோம், நாங்கள் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்கு, தேசிய தொண்டரணி படை அப்படின்னு வெளியே சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள் கலவரங்களை திட்டமிடுவது, இந்த இழந்த பார்ப்பன அதிகாரத்தை மீண்டும் நிலைநாட்டுவது. இப்போ பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் இல்லையாங்க, அவங்க ஆர்எஸ்எஸ் வந்து தான் ஆட்சியை பிடிச்சி தான் அதை அதிகாரத்தை கொண்டு வரணுமா அப்படின்னா இப்பையும் பார்ப்பனர்கள் அதிகாரத்தில் தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இங்கே இருக்கிற ஜனநாயக நிலைமையும் நாம் படித்து முன்னேறி மேல் வருவதையும் அவங்க வந்து விரும்பலை. அவங்க ஒரு உல்டாவா ஒரு பழைய நிலைக்கு இதை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. பழைய நிலைமைனா நம்மளை ஆடு மாடு மேய்க்க வைக்கவோ அல்லது சாணம் பொறுக்க வைக்கவோ அப்படிப்பட்ட நிலைமை அல்ல, சாக்கடை அல்ல வைக்கவோ மலமல்ல வைக்கவோ அப்படிப்பட்ட நிலைமை அல்ல. அதையே நவீனப்படுத்துகிறான், அதுக்கு வந்து ஒரு திட்டத்தை கொண்டு வர்றான் ஒன்றிய அரசு. அந்த திட்டத்தின் பேர் நீங்கள் அந்த திட்டத்தின் பேர் என்ன அப்படின்னா விஸ்வகர்மா திட்டம் அப்படின்னு அந்த திட்டத்துக்கு பேர் சொல்கிறான். விஸ்வகர்மா திட்டம் வந்து என்ன சொல்லுது, இந்த விஸ்வகர்மா திட்டம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ 18 வயசு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், 18 வயசு ஆனவுடனே அதுக்கு மேலே டிகிரி பிஇ பிஏ எம்இ எம்பிபிஎஸ் நீ எதுவுமே படிக்காத, 18 வயசு ஆயிருச்சா உன் பஞ்சாயத்தில் இருக்கிற விஓ போய் பாரு, நீ பாரம்பரியமாக சில தொழில்கள்லாம் செஞ்சுக்கிட்டு வரல, அந்த ஜாதியை சார்ந்தவன் தானா நீ குயவன் தானா, நீ தச்சன் தானா, நீ இந்த ஜாதியை சார்ந்தவன் தானா அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வா. அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்து எங்கள்கிட்ட கொடு, நாங்கள் 5 லட்ச ரூபா பணம் தருவோம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இப்போ உங்கள் பாட்டங்காலத்தில் நீங்கள் மரப்பாச்சி பொம்மை செஞ்சீங்களா, அது பழைய டெக்னிக், இங்கே வா பிளாஸ்டிக்கில் நீ பொம்மை செஞ்சுக்கலாம், புது டெக்னிக் கண்டுபிடிச்சி தரேன். எப்படி பிறக்கும் பொழுதே பார்ப்பனர்கள் அவங்க தலையெழுத்து வந்து எப்படி எழுதுறாங்க, அவன் பிறக்கிறப்பே கருவாக இருக்கும் பொழுது அவன் இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜு, ஹைகோர்ட்டு ஜட்ஜு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லா உயர் பதவி, இது போக வந்து வெளிநாட்டில் செக்ரட்டரிஸு, எல்லா பொறுப்புகள்லேயும் அவங்க பிறக்கும் முன்னாடியே அவங்க தலையில் எழுதப்பட்டு விடுகிறது. அப்படி ஒரு மீண்டும் ஒரு நவீன முறையில் இந்த ஒரு மனுதர்ம ராஷ்டிராவை, ஒரு இந்து ராஷ்டிராவை அமைக்க வேண்டும் அப்படின்றது தான் ஆர்எஸ்எஸ்ஸினுடைய செயல் திட்டம். அதற்காகத்தான் ஆர்எஸ்எஸ் என்கின்ற அமைப்பு 1925 கேசவ் பலிராம் ஹெட்கேவர் என்பவரால் இந்த அமைப்பு வந்து ஆரம்பிக்கப்படுது. இப்போ இந்த அமைப்பு ஆரம்பிக்கிறதுக்கு இவன் எதை பார்த்து கற்றுக்கிட்டான்? இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ஹிட்லர் தெரியுமா? ஹிட்லர் எத்தனை பேருக்கு தெரியும் மாணவர்கள்? ஹிட்லரை பார்த்து தான் இவங்க ஒரு அமைப்பை உருவாக்குகிறாங்க. இப்போ ஹிட்லர் உருவாக்கிய அமைப்பு என்ன அப்படின்னா அது ஒரு பாசிச அமைப்பு. இப்போ பாசிசம்னா என்ன அப்படின்ற இன்னொரு கேள்வி வருது. அதாவது இப்போ ஹிட்லரை பார்த்து தான் இந்த ஆர்எஸ்எஸ்ஸை இந்தியாவில் பார்ப்பனர்கள் வந்து உருவாக்குறாங்க. ஹிட்லர் வந்து எவ்வளவு பெரிய கொடுங்கோலன் அப்படின்னா 60 லட்சம் யூத மக்களை கொன்று குவித்த ஒரு இனப்படுகொலையாளன். நம்ம ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழ் மக்களை அங்கே இருக்கின்ற ராஜபக்சே அரசு வந்து இனப்படுகொலை செய்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதுக்காக நீதி கேட்டு போராடுறோம். ஆனால் ஹிட்லர் வந்து 60 லட்சம் யூதர்களை இனப்படுகொலை செய்தான். அதுவும் எப்படி? வீடு வீடாக போய் தேடி பிடிச்சி இழுத்துட்டு வருவான். இது யூதன் வீடா, அவன் வீட்டில் போய் ஸ்வஸ்திக் முத்திரையை போட்டு வருவான். மறுநாள் அவனுடைய ஹிட்லரினுடைய நாஜி படை, அவனுடைய படை போய் அவங்க வீட்டில் இருக்கிற யூதர்களை அள்ளிக்கிட்டு வரும். அவங்கள கேஸ் சாம்பர், ஒரு மொத்தமாக இவ்வளோ பெரிய கட்டடத்தை கட்டி உள்ள மக்களை அனுப்பிச்சி விட்டு கேஸ் விஷவாயு வந்து செலுத்தி சாவடிக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஹிட்லருக்கு ஆதரவான முதலாளிகள் இருப்பாங்கள்ல, ஹிட்லருக்கு ஆதரவான முதலாளிகளுக்கு மிக மலிவு விலையில் கூலிகளை அப்படியே அந்த காலத்தில் வந்து இந்த மக்களை வந்து அடிமைகளாக ஆடு மாடை எப்படி விலை பேசி விற்கிறாங்களோ அந்த மாதிரி விற்பனை செஞ்சாங்க. அதுபோல் ஹிட்லர் வந்து மக்களை விலை பேசி நாஜி முதலாளிகளுக்கு, அதாவது ஹிட்லரினுடைய ஆதரவு பெற்ற ஜெர்மானிய முதலாளிகளுக்கு யூதர்களை விற்றார். அவங்கள
உழைப்புக்காக பயன்படுத்தினார்கள், அவர்களை அடிமைகளைப் போல பயன்படுத்தினார்கள். இன்னும் ஜெர்மன் விஞ்ஞானிகள், ஹிட்லரோட பைத்தியக்காரத்தனத்தை கேட்ட ஜெர்மன் விஞ்ஞானிகள் நிறைய இந்த யூதர்களை வச்சு டெஸ்ட் பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, பறக்க வைக்க, மனிதர்களை பறக்கும் வைக்கும் திட்டம். இப்போ நித்யானந்தா வந்து உட்காந்து அப்படின்னு வந்து பறங்க பறங்க மூச்சை இழுங்கன்றாருல, அந்த மாதிரி ஒரு திட்டம். அப்படி ஒரு இவனுங்க வந்து விதவிதமான மருந்துகளை கண்டுபிடிச்சு அதை மனிதர்களுக்கு, யூதர்களுக்கு ஏற்றி அவங்கள விமானத்தில் இருந்து கீழே தூக்கி போடுறது, பறக்கிறானா இல்லையா அப்படின்னு டெஸ்ட் பண்ணுறது. இதெல்லாம் சூடோ சயின்ஸ், இதெல்லாம் அறிவியலே கிடையாது. இதில் அறிவியலுக்கு புறம்பான விஷயம். இதை எல்லாத்தையும் மனிதர்களை ஒரு சோதனை எலிகளாக ஹிட்லர் பயன்படுத்தினார். இப்படி அடுக்கடுக்காக வந்து சொல்லலாம். யூத குழந்தைகள் உட்பட, கை குழந்தையிலிருந்து கிழவன், நாளைக்கு சாவர கிழவன் வரைக்கும் யூதர்களை கொன்று குவிக்கணும், அவர்கள் வாழ அருகதையற்றவர்கள் அப்படின்னு ஹிட்லர் கொன்று குவித்தார். இப்போ அது பாசிசத்தினுடைய ஒரு நடவடிக்கை, அது வந்து ஒரு வெளிப்பாடு. இப்போ பாசிசம் அப்படின்னா என்ன? இப்போ விஜய் சொல்கிறாரு, அவங்க ஒன்றியத்தில் இருக்கின்ற பாஜக அரசு, அவங்க பாசிசம்னா திமுக அரசு என்ன பாயாசமா அப்படின்றாரு. இதை தொடர்ந்து வந்து பேசுகிறாரு. இன்னும் சிலர் வந்து திராவிட பாசிசம், திராவிடர்களுக்குள்ளும் பாசிஸ்டுகள் இருக்கிறார்கள் அப்படின்னு இப்போ சில நாட்களாக ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு. அப்போ பாசிசம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்குமே வருது. இப்போ விஜய்க்கு ஒன்று ஒரு மண்ணும் தெரியாது பாசிசம்னா என்னன்னு. விஜய்க்கு வந்து என்ன தெரியும்னா, பனையூர் பங்களாவில் உட்காந்துக்கிட்டு மழை வெள்ளம் எங்கேயோ வந்திருக்கோம், மக்களை அங்கேருந்து வேனை வச்சு கூப்பிட்டு வந்து இங்கே வேட்டி சேலையை கொடுத்து ஃபோட்டோ எடுத்து அதை பத்திரிகைகளுக்கு செய்தியாக கொடுக்கின்ற, தன்னுடைய பேண்டு சட்டையில் ஒரு மழை தண்ணி பற்றக்கூடாது, ஒரு மண் ஒட்டிடக்கூடாதுன்னு வாழ்கிற ஒரு ஆள் தான் விஜய். அந்த விஜய்க்கு வந்து ஒரு வெங்காயமும் தெரியாது. பாசிசம் அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்றைக்கு இந்த உலகத்தையே ஆட்சி செய்பவர்கள் முதலாளிகள் தான், கார்ப்பரேட்டுகள். நீங்கள் எல்லாருமே அதை கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா படங்களில் கூட அதை எல்லாரும் வந்து சொல்கிறாங்க. விஜய் எல்லாமே நிறைய படத்தில் வந்து கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போர் செய்து, கார்ப்பரேட்டுகள் ப்ரொடக்ஷனில் கார்ப்பரேட்டுகளுக்கு எதிராக போர் செய்தவர் தான் விஜய் கார்ப்பரேட் பணத்தில். அப்போ அந்த விஜய் வந்து அவருக்கு வந்து தெரியாது. அப்போ பாசிசம்னா என்ன அப்படின்னா, தேசியத்தின் பெயரால், இனத்தின் பெயரால், மதத்தின் பெயரால், மொழியின் பெயரால் சிறுபான்மையாக மக்கள் இருக்கிறாங்கல்ல. இப்போ உதாரணமாக பாஜகவை எடுத்துக்கோமே. பாஜக யாரை எதிரி என்று காட்டுகிறது? பாஜக இஸ்லாமியர்களை, அவங்க வந்து இந்த நாட்டில் சிறுபான்மை மக்கள், அவங்கள எதிரியாக காட்டி பார் முஸ்லீம் அங்கே இருக்கிறான் பார் இந்துவே நீ பார் அப்படின்னு இந்து ஒற்றுமை எப்படி ஏற்படுத்துகிறான்? ஆனால் அம்பேத்கர் சொல்கிறாரு, இந்து ஒற்றுமை என்பது கலவரங்களின் போது மட்டுமே சாத்தியம் அப்படின்னு. அப்படி இஸ்லாமியர்களுக்கு எதிராக கலவரங்களை தூண்டுவதற்காகவே இந்துக்களை வந்து அணிதிரட்டுறான். அப்படி இஸ்லாமியர்கள் மீது கலவரத்தை தூண்டி அவர்களை ஒரு எதிரியாக வைத்து, அவர்கள் வந்து எதிரியா இந்திய மக்கள், அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மக்கள் தான், மனிதர்கள் தான் அவங்களும், அவர்களை எதிரியாக காட்டி ஒரு அரசியலை இங்கே நடத்துகிறான். இப்போ சீமானை எடுத்துக்கலாமே, இந்த அயோக்கிய திருட்டு பையன், அவன் யாரை எதிரியாக வைக்கிறான் அப்படின்னா, கன்னடர்கள், மலையாளிகள், தெலுங்கர்கள். இப்போ இவங்கெல்லாம் யார் வேறுன்னா, ஆப்பிரிக்காவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து வந்தவங்களா? இவங்க எல்லாருமே நம்முடைய தமிழ் தேசிய இனத்தினுடைய சகோதர தேசிய இனங்கள், தமிழிலிருந்து உருவான மற்ற தேசிய இனங்கள். இவையெல்லாம் தமிழிலிருந்து உருவான மொழி. அப்போ இந்த சீமான் வந்து என்ன செய்கிறாப்புலன்னா, மொழி சிறுபான்மையினர்களை, தமிழ்நாட்டில் இருக்கின்ற மொழி சிறுபான்மையினர்களை எதிரிகளாக வந்து சித்தரிக்கிறான். சித்தரித்து அதன் மூலமாக இப்போ எந்த தமிழனும் தமிழனை வந்து சுரண்டலையா? ஒரு கவுண்டர் தமிழன் வந்து அருந்ததியர் தமிழனை சுரண்டலையா? ஒரு வன்னிய தமிழன் வந்து பறையர் தமிழனை வந்து சுரண்டலையா? ஒரு செட்டியார் தமிழன் வந்து ஒரு வன்னிய தமிழனை வந்து சுரண்டலையா? இந்த சுரண்டல் இருக்கா இல்லையா? இதில் என்ன, தெலுங்கர்கள் வந்து இங்கே தனியாக நடத்துறதுக்கு என்ன? அதே தான் இஸ்லாமியர்கள் விவகாரத்துலேயும். ஒரு இந்து வந்து இன்னொரு இந்து வந்து அடிமைப்படுத்தலையா? இஸ்லாமியர்கள் எங்கேயாவது அடிமைப்படுத்திருக்கிறாங்களா? நீ தான் அடிமையாக வச்சிருக்கிற. 4 வருடம் 4000 சாதின்னு சொந்த மதத்து மக்களை அடிமையாக ஒன்றுமே இல்லாத நிலையில் அவங்களுடைய வாழ்க்கையை வைத்து கொண்டு, இவர்கள் மத அடிப்படையில் சிறுபான்மையினர், மொழி அடிப்படையில் சிறுபான்மையினர், இன அடிப்படையில் சிறுபான்மையினர், அப்புறம் தேச வெறி முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு. உண்மையிலேயே அதான் பாசிசத்தினுடைய மிக முக்கியமான அம்சம். அவங்க இந்த நாட்டோட விடுதலை போராட்டத்திற்கு
ஒரு வெங்காயத்துக்கும் பங்களிச்சிருக்க மாட்டாங்க, ஒன்றுமே கிடையாது. ஆர்எஸ்எஸ்ஸினுடைய பங்களிப்பு இந்த நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் என்ன அப்படின்னா ஜீரோ. சரி, எதுவுமே பண்ணல அப்படின்னா அது கூட சந்தோஷம். புறநானூறு என்ன சொல்லுதுன்னா, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்பி மீன் அது அப்படின்னு வந்து சொல்லுது. உன்னால் நல்லது செய்ய முடியலனா கூட பரவாயில்ல, கெட்டது செய்யாமல் இரு, அதுவே மிகப்பெரிய நல்ல விஷயம், அதுவே பெரிய நாகரிகமான விஷயம் அப்படின்னு சொல்லுது. ஆனால் இந்த ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்தார்கள் என்றால், பிரிட்டிஷ்காரர்களுக்கு ஆதரவாக முழுக்க முழுக்க செயல்பட்டார்கள். இந்திய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்தார்கள், பகத்சிங்கை காட்டி கொடுத்தார்கள், நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை காட்டி கொடுத்தார்கள், காந்தியை சுட்டு படுகொலை செய்தார்கள். இதுதான் அயோக்கிய கூட்டம். பிரிட்டிஷ்காரன்ட்ட இந்த ஆர்எஸ்எஸ்ஐ துவங்கியவர்களுள் ஒருவரான இந்த சாவர்கர் மாசமான பென்ஷன் வாங்கினான். பென்ஷன் வாங்கி இந்த நாட்டோட விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த அயோக்கிய. இதுதான் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜகவினுடைய மோடியினுடைய அப்பா தாத்தாக்களினுடைய யோகிதை. மோடியினுடைய அப்பா தாத்தாக்களினுடைய யோகிதை இந்த நாட்டுக்கு என்னன்னா, இதுதான் அவர்கள் அளித்த பங்கு. ஆனால் இவர்கள் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நேஷன் ஃபர்ஸ்ட், நேஷன் ஃபர்ஸ்ட், தேசபக்தி, தேசம்தான் எல்லாம், எல்லாருக்கும் மேலே நாடு தாங்க. ஆனால் பாஜக ரொம்ப நல்ல கட்சிங்கண்ணா, அதுக்கு எப்பயுமே தேசம் முக்கியம், தேசம்தாங்கண்ணா முதன்மை, வேற எதுவுமே முதன்மை இல்லைங்கண்ணா அப்படின்னு ஒருத்தர் சொல்லுவார். யார்? ஆட்டுக்குட்டி அண்ணாமலை சொல்லுவார். உண்மையில் பாஜகவிற்கு தேசம்தான் முதன்மையா அப்படின்னா விடுதலை போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் கலந்துருக்கணுமா இல்லையா? ஆர்எஸ்எஸ் கலந்து கொள்ளவில்லை. பிரிட்டிஷ்காரர்களோடு கூட்டணி போட்டுக்கிட்டு நாங்கள் இராணுவ பள்ளிகளை தொடங்க வேண்டும், சின்ன வயசுல இருந்து மாணவர்களை இராணுவ பயிற்சி கொடுத்து வளர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன்ட்ட நாங்கள் விடுதலை போராட்டத்தில் கலந்துக்க மாட்டோங்க, நாங்கள் இராணுவ பள்ளி தொடங்கிறதுக்கு அனுமதி கொடுங்க, நீங்கள் அனுமதி கொடுத்தீங்கன்னா நாங்கள் இராணுவ பள்ளி தொடங்கி அதன் மூலமாக வருகின்ற ஆட்களை உங்கள் படையில் சேர்த்து எங்கள் நாட்டினுடைய விடுதலைக்காக போராடுகின்ற இந்த அயோக்கிய பகத்சிங்கையும் இந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸையும் கொல்வதற்கு நாங்கள் ஆள் பிடித்து தருகிறோம் அப்படின்னு அப்படி பேசி இந்த வேலைகள்லாம் செய்தவர்கள் தான் இவங்க. ஆனால் இவர்கள் தான் இன்றைக்கு தேசபக்தியை பற்றி பாடம் எடுக்கிறார்கள். அப்போ பாசிசம் எந்தெந்த வடிவத்தில் இருக்கும் அப்படின்னா இந்தந்த வடிவத்தில் தான் இருக்குது. இப்போ பாசிசம் இப்போ எது பாசிசம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ எதற்காக பாசிசம் வருது அப்படின்னா, மக்களை பழைய முறையில் ஆள முடியல, ஏழையாக இருக்கிறவன் மேலும் மேலும் ஏழையாகிட்டே இருக்கிறான், பணக்காரனாக இருப்பவன் மேலும் மேலும் பணக்காரனாகிட்டே இருக்கிறான். இந்த அரசாங்கங்களினுடைய பொருளாதார கொள்கைகள் அப்படித்தான் இருக்கிறது. இந்தியாவில் 1991 ஒரு புதிய பொருளாதார கொள்கை அறிமுகமாச்சு. அந்த பொருளாதார கொள்கையினுடைய விளைவு இன்னைக்கு என்ன இருக்குதுன்னா, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல இந்தியாவில் 10% உள்ள இந்த பார்ப்பன பனியா கும்பல் இந்த நாட்டினுடைய சொத்துக்களில் 77% அளவிற்கான சொத்துக்களை தன்னுடைய கைப்பிடியில் இந்த பார்ப்பன கும்பல் வைத்திருக்குது. வெறும் சொத்துல மட்டும் வைக்கல, நீதித்துறை அதிகாரம், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரம், எல்லாத்துலேயும் மேலேருந்து கீழே வரைக்கும் அனைத்து பதவிகளிலும் பார்ப்பனர்கள் இந்த பனியாக்கள் நிரம்பி இருக்கிறார்கள். மோடி அமித்ஷா யார்? அவங்க 2 பேரும் பனியா. அதாவது அருந்ததி ராயின்னு புகழ்பெற்ற எழுத்தாளர் ரொம்ப சிறப்பாக சொல்லிருக்கிறாங்க, இந்தியாவை 2 பனியாக்கள், குஜராத்தி பனியாக்கள் விற்கிறார்கள், 2 குஜராத்தி பனியாக்கள் வாங்குகிறார்கள் அப்படின்னு சொன்னாங்க. 2 பனியா விற்கிறான். அது யார்? பனியா ஜாதி. ஒருத்தர் மோடிஜி, இன்னொருத்தர் அமித்ஷாஜி. ஒருத்தர் மோட்டாபாய், இன்னொருத்தர் சோட்டாபாய் அவர். அடுத்து வாங்குகிறவர்கள் யார் அப்படின்னா அதானியும் அம்பானியும் இந்த நாட்டை வாங்குகிறார்கள். அவர்கள் என்ன சொந்த பாக்கெட்டில் உள்ள பணத்தை எடுத்து இந்த கேரளா துறைமுகத்தை கொடு, இந்த துறைமுகத்தை கொடு அப்படின்னு அவன் கையில் இருக்கிற பணத்தை எடுத்து வாங்குறான் அப்படின்னா அதுவும் கிடையாது. அவனோட பிஸ்னஸுக்கு ஒரு 5% 10% மூலதனம் போட்டிருப்பான், பணம் போட்டிருப்பான். மீதி பணத்தெல்லாம் நீயும் நானும் போய் பேங்க்கில் போய் சேமிக்கிறோம்ல, ஒரு அக்கௌண்ட் ஆரம்பித்து மாதம் ஆனால் 1000 ரூபாய், மாதம் 2000 ரூபான்னு ஒரு பணம் சேமிப்பில் வைக்கிறோம்ல, சேவிங்ஸில், அந்த பணத்தை எடுத்து இந்த ராஜா நீ தொழில் பண்ணு அப்படின்னு அவன்கிட்ட கொடுப்பான். அவன் அந்த பணத்தில் ஒரு கணிசமான பணத்தை பாஜக காரன்ட்ட கொடுப்பான். நீ தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு இந்த பணத்தை பயன்படுத்திக்க, நீ ஜெயிச்சு இப்படி நாட்டை இந்த பக்கம் கொடுத்துக்கிட்டே இரு, நாங்கள் இப்படி பேங்க்கில் இருந்து லோன் வாங்குற மாரி வாங்கி இந்த நாட்டை வாங்கிக்கிட்டே இருப்போம்.
ஒரு புறம் வந்து கடன் அவங்களுக்கு அதிகமாகிட்டே இருக்கும். நிர்மலா அம்மையார் இருக்காங்கல்ல, வந்து துடிக்கிறாங்க நேற்று தமிழ்நாட்டில், ஐயோ 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 அப்படின்னு. அந்த அம்மா கதறாத குறை மட்டும்தான் நேற்று. நீங்கள் என்ன வந்து டீலிமிட்டேஷனுக்காக கூட்டம் போடுறீங்க? இடி வரப்போகுது தெரியுமா? 1000 கோடி ஊழல் தெரியுமா? செந்தில் பாலாஜி உள்ளே இருப்பாரா? இவர் வெளியே இருப்பாரா? அப்படின்னு இந்த அம்மா ஆதங்கத்தை கொட்டுது. இதெல்லாம் நீ ஏங்க எவ்வளோப்படுற? ஈடி இருக்குதுன்னு தெரியாமலா வந்து டீலிமிட்டேஷனுக்காக வந்து கூட்டம் போடுறாங்க? ஈடி இருக்குதுன்னு தெரியாமலா வந்து இவ்வளவு முன்னெடுப்பு, இந்தி திணிப்பு எதிர்ப்பில் இருந்து எல்லா விஷயங்கள்லையும் தமிழ்நாடு அரசு முன்னாடி நிற்குது. எல்லாவற்றையும் எதிர்கொள்ளலாம் அப்படின்றதுக்காகத்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் துணிந்து எல்லா வேலைகளையும் முன்னெடுத்து வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அப்படி இந்த அம்மா வந்து நேற்று கொதிக்கிறாங்க. இப்போ இந்த அம்மா என்ன செய்வாங்கன்னா, இவங்க வாங்கின முதலாளிகள் அதானியும் அம்பானியும் வாங்கியிருப்பான்ல கடன், அதெல்லாம் எதுவும் சாதாரண 5000 கோடி 10,000 கோடிலாம் இருக்காது. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடி நம்ம இந்தியாவில் இருக்கிற 140 கோடி பேரும் பணத்தை போய் பேங்க்கில் சேர்த்து வச்சா இவன் அள்ளி அதை அம்பானி அதானி பாக்கெட்டில் போடுவானா. 1 லட்சம் கோடி 2 லட்சம் கோடின்னு அவனுக்கு கடன் கொடுப்பானா. அவன் தொழில் ஆரம்பிக்கிறன்னு வந்து இங்கே ஏர்போர்ட்டு அது இதை வாங்கி அவன் பாக்கெட்டில் வச்சுக்குவான். சரி, கடனை திருப்பி கொடுறான் அப்படின்னா அவன் எனக்கு தொழில் நஷ்டமாயிருச்சுங்க, என்னால் கடன் கட்ட முடியாதுங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். உடனே அம்மையார் நிர்மலா சீதாராமன் என்ன செய்வார்னா, ரைட் ஆஃப் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மெத்தடில் அந்த கடன்களை தள்ளுபடி செய்து விடுவார். அது வாரா கடன் பட்டியலில் அது சேர்க்கப்படும். அவ்வளோதான். அது வாரா கடன் அறிவித்து விட்டுருவாங்க, இந்த கடன் வரலைங்க அப்படின்னு. இப்போ நம்ம ஊரில் அப்படி விடுவாங்களா யாராவது? கடன் 5000 10,000 வாங்கினா கூட திருப்பி தரலாம், வீடு தேடி வந்து செருப்பால் அடிப்பான். ஆனால் இந்த அம்மா இந்த வேலையை வந்து பார்த்துட்டு இருக்குது. அப்போ இதை தான் இந்தியாவில் வந்து நடந்துட்டு இருக்குது. இப்போ ஃபாசிசம் அப்படின்னா என்னன்னா, முதலாளிகளிலேயே மிகவும் பிற்போக்கான நரித்தனமான நயவஞ்சகமான ஒரு கும்பலினுடைய ஆட்சி. முதலாளிகள்லேயே முற்போக்கான முதலாளிகள் வந்து இருப்பாங்க. சாதி மறுப்பு திருமணம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. அப்படியான முதலாளிகள் வந்து இருப்பாங்க. இந்த அதானி அம்பானி போன்றவர்கள் எல்லாம், மோடியும் அதானியும் அம்பானியும் ஒன்றாவே வளர்ந்தவங்க. இவங்க எல்லாருமே குஜராத்தில் ஆக பிற்போக்கான முதலாளிகள். இவர்களுடைய சர்வாதிகாரம் தான் பாசிசம். அதுதான் இன்னைக்கு இந்தியா முழுவதும் நடந்துட்டு இருக்குது. இந்தியாவில் உள்ள அனைத்து செல்வ வளங்களையும் இந்த 2 கார்ப்பரேட்டுகளிடம் இந்த நாட்டை அடகு வைப்பதற்காகத்தான் இந்த ஒட்டுமொத்த ஆட்சியும் நடந்துட்டு இருக்குது. இப்போ தோழர்கள் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க, அதனால் எளிமையாக வந்து ஒரு சின்ன கதையோடு முடிச்சிடுறேன். இப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் வடிவேலோட பேக்கரி டீலிங் கதை அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? பேக்கரி டீலிங் கதை எல்லாம் நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கிறீங்களா? பேக்கரி டீலிங் நீங்கள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ், ஓகே ரைட். அந்த பேக்கரி டீலிங் கதையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அந்த கதையை மட்டும் மனசில் வச்சுங்க. இன்னொரு கதை வந்து நான் சொல்ல போகிறேன். அதாவது இப்போ பிரிட்டிஷ்காரர்கள், இப்போ ஃபாசிசம் இதை பற்றிலாம் உங்கள்கிட்ட சொன்னேன். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியா வந்தாங்க, அவங்க எப்படி ஆட்சியை பிடிச்சாங்க அதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல. அப்படி இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரனுக்கு இந்தியாவை ஆள்வதில் பிரச்சனை. முதல் இந்திய சுதந்திர போர் அது எப்போ நடந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். முதல் இந்திய சுதந்திர போர் அது எப்போது நடந்தது? ஆண்டு என்ன? 1857. அதான் முதல் இந்திய சுதந்திர போர். சிப்பாய் கழகம். அது சுதந்திர போர்லாம் இல்லை. துப்பாக்கி தோட்டாவில் வந்து மாட்டுக்கொழுப்பை தடவிட்டான்றதுக்காக சுட்டுட்டானுங்க, அவ்வளோதான். சரி, அந்த முதல் இந்திய சுதந்திர போர் அதில் என்னன்னா, தங்களுடைய மத சம்பிரதாயங்களுக்கு எதிராக பிரிட்டிஷ் படையில் இந்துக்களும் முஸ்லீம்களும் வேலை செய்கிறார்கள். எங்களுடைய மத சம்பிரதாயத்திற்கு எதிராக பன்றி கொழுப்பு மாட்டு கொழுப்பு தடவப்பட்ட அந்த புல்லட்டு இதெல்லாம் கடித்து நாங்கள் துப்பாக்கியில் போட வேண்டியதாக இருக்குது, இது எங்களால் செய்ய முடியாது அப்படின்னு மங்கள் பாண்டே அப்படின்ற ஒரு பாப்பான் பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொன்றான். அதனால் ஒரு கலவரம் வருகிறது. அதுதான் முதல் இந்திய சுதந்திர போராக வர்ணிக்கப்படுகிறது. அப்படி வர்ணித்தவன் பிரிட்டிஷுக்கு மன்னிப்பு கடிதம் எழுதி இந்திய விடுதலை போராட்டத்தை காட்டி கொடுத்த வீர சாவர்கர் என்கின்ற அயோக்கியன். அவன் வீர சாவர்கர் என்று அவனுக்கு எப்படி பேர் வந்ததுன்னா, அவனே வந்து சித்திரபுத்திரன் அப்படின்ற பேரில் ஒரு புத்தகம் வந்து எழுதுகிறான். அந்த புத்தகத்தில் அவனே அவனுக்கு வந்து வீரன் அப்படின்ற அடைமொழியை அவனுக்கே வந்து கொடுத்துக்கிட்ட திருட்டு போயதான் இந்த வீர சாவர்கர். அவன் தான் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்றத இதை வந்து சொல்கிறான். அப்போ முதல் இந்திய சுதந்திர போரில் முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒன்றா தான் நின்று
அது வந்து ஒரு மத அடிப்படையில் இருந்தால் கூட ஒன்றாக தான் நின்று பிரிட்டிஷுக்கு எதிராக வந்து நிற்கிறான். அப்போ பிரிட்டிஷுக்கு இந்தியாவை ரூல் பண்ணுறதுல பிரச்சனை இருக்குது. இப்போ 1857 சிப்பாய் கழகம் வந்தப்போ பிரிட்டிஷ் கம்பெனியினுடைய ஆட்சி இருக்குது, கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஆட்சி. அப்போ இந்த கலவரம் வந்த பிறகு நேரடியாக பிரிட்டிஷ் மகாராணி விக்டோரியா மகாராணி வந்து தலையிட்டு, இனி நேரடியாக நாங்களே ஆட்சியை பார்த்துக்கிறோம், கம்பெனியெல்லாம் வந்துரு அப்படின்னு அந்த அம்மா வந்து சொல்கிறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பிரிட்டிஷினுடைய நேரடி மகாராணியினுடைய கட்டுப்பாட்டில் 1858 நேரடியாக இனி எங்களுடைய ராஜ்யத்தின் கீழ் இந்தியா வரப்போகிறது அப்படின்னு பிரிட்டிஷ் மகாராணி வந்து அறிவிப்பு செய்கிறாங்க. அப்படி அறிவிப்பு செய்த பிறகு அந்த டைமில் தான் 1850களில் இது மிக மிக முக்கியமான விஷயம். இது வரைக்கும் கதை கேட்கலாம் கூட பரவாயில்ல, இதை ஒன்றை மட்டுமாவது கேளுங்க. 1850களில் இந்தி என்கின்ற ஒரு மொழியே கிடையாது. இன்னைக்கு படின்னு நம்மளை சொல்கிறாங்கல்ல, அப்படி ஒரு மொழியே கிடையாது. இந்தின்ற ஒரு மொழி, தூய இந்தி மொழி 1850களில் இந்தி என்ற மொழியே கிடையாது. இந்தி என்ற மொழி வந்து பார்ப்பனர்களால் உருவாக்கப்படுகிறது, பார்ப்பனர்களால் புழங்கப்படுகின்ற ஒரு மொழியாக சமஸ்கிருதமயமாக்கப்பட்ட ஒரு மொழி தான் இந்தி அப்படின்றது. அதனுடைய வரலாறு என்ன அப்படின்னா, 1846 பனாரஸ் சமஸ்கிருத கல்லூரியில் இருக்கிற பேராசிரியர் அங்கே இருக்கிற பார்ப்பன மாணவர்களை பார்த்து கேட்குறாரு. அங்கே இருந்த வெள்ளை பேராசிரியர் பார்ப்பன மாணவர்களை பார்த்து கேட்குறாரு. பார்ப்பன பேராசிரியர் இல்லை, வெள்ளை பேராசிரியர், பிரிட்டிஷ்காரர், உங்களுக்கு தூய ஹிந்தி எழுத தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு பாரசீகம் கலக்காத பெர்சிய மொழி, பாரசீக மொழி பாடப்புத்தகத்தில் படிச்சிருப்பீங்களா, பாரசீக மொழி கலக்காத சமஸ்கிருதம் வேண்டுமானால் எங்களுக்கு பேச தெரியும், எழுத தெரியும், எங்களுக்கு தூய இந்தி அப்படின்றது எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறான். இப்போ இந்தி அப்படின்ற மொழியை எங்கிருந்து உருவாக்குறாங்க அப்படின்னா, அன்றைக்கு மக்கள்கிட்ட பயன்பாட்டில் அந்தந்த உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஹரியானா, இன்றைக்கு எந்தெந்த மாநிலங்கள்லாம் இந்தி பேசுறதுன்னு சொல்கிறாங்களோ அந்தந்த மாநில மக்களுக்கு வேறு தாய்மொழி வந்து இருந்துச்சு. இப்போ ஹரியானாவில் இருந்தவங்களுக்கு ஹரியான்வி அப்படின்ற ஒரு தாய்மொழி இருந்துச்சு, பீகாரிகளுக்கு மைத்திலி அப்படின்ற ஒரு தாய்மொழி இருந்தது. இதெல்லாம் இருந்துச்சு, இதெல்லாம் இந்தி அழிச்சிருச்சு அவங்க இந்தியை ஏற்றுக்கொண்டதால். மைத்திலி இருந்துச்சு, போஜ்பூரி இருந்துச்சு, கனோஜி இருந்துச்சு, கடிபோலி இருந்துச்சு, அவதி இருந்துச்சு. இத்தனை மொழிகள் அவர்களுடைய தாய்மொழியாக அந்த மக்களினுடைய உழைக்கும் மக்களினுடைய தாய்மொழிகளாக இருந்துச்சு. இப்போ அன்றைக்கு அரசு மொழியாக எது இருந்துச்சுன்னா உருது இருந்துச்சு. ஏன்னா முகலாய பேரரசர்கள் பயன்படுத்திய மொழி உருது. அதை எழுத பயன்படுத்திய வடிவம் வந்து பாரசீக வடிவம், பாரசீக எழுத்து வடிவம். பாரசீக எழுத்து வடிவம்னா என்னன்னா, இப்போ நம்ம லெட்டரை வந்து இடதுலேருந்து இப்படி வலமாக எழுதுகிறோம். பாரசீக மொழியை வந்து எப்படி எழுதுவாங்கன்னா வலது பக்கத்துலேருந்து இப்படி இடது பக்கமாக வந்து எழுதுவாங்க. அதுதான் பாரசீக மொழியினுடைய வடிவம். அது வந்து முறுக்கு பிச்சு போட்ட மாதிரி இருக்கும். இந்த இந்தி வரி வடிவம் வந்து தூக்கில் போட்ட மாதிரி இருக்கும். எழுத்துக்களை எல்லாத்தையும் வந்து பிடிச்சி மொத்தமாக தூக்கில் போட்ட மாதிரி இருக்கும். இது நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ இதில் இந்த பார்ப்பனர்கள் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா, உருது இந்த முகலாயர்களும் சரி இஸ்லாமியர்களும் சரி தொடர்ச்சியாக பிரிட்டிஷாருக்கு எதிராக சண்டை போடுறான், ஃபைட் பண்ணுறான். அப்போ பிரிட்டிஷ்காரன் வந்து அதிகாரத்தில் இருந்து இவர்களை ஒடுக்கி வைக்கணும், முஸ்லீம்களை. ஏன்னா விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக இவர்கள் ஈடுபடுகிறார்கள் அப்படின்ற ஒரு முடிவில் பிரிட்டிஷ்காரன் இருக்கிறான். இன்னொரு புறம் பார்ப்பனர்கள் புதிய கல்வி பெற்று ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சமூகம் உருவாகிறது, பழைய சமூக அமைப்பில் மாற்றம் நிகழ்கிறது அப்படின்ற அச்சம் கொள்கின்ற பார்ப்பனர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவர்கள் இதை மீண்டும் கட்டமைப்பதற்கு எப்படி ஆர்எஸ்எஸ்ஐ உருவாக்கினார்களோ அதற்கு முன்னோடியாக ஒரு வேலையை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, ஆரிய சமாஜம் என்ற அமைப்பை தோற்றுவித்து சுத்தி அப்படின்ற ஒரு இயக்கத்தை வைக்கிறாங்க. அது எதுக்குன்னா மதம் மாற்றம், பட்டியல் சமூகத்தவரை இந்துவாக மாற்றுறது. இப்போ எஸ்சி மக்கள் பட்டியல் சமூகம் ஒடுக்கப்பட்டவர்கள் சொல்கிறோம்ல, அவங்க இந்து மதத்துக்குள்ளேயே இல்லை. 1930-40களில் தான் இந்து மகாசபா மாநாடு போட்டு இவங்கெல்லாம் இந்து அப்படின்னு சேர்த்துக்கிட்டான். வேற அதுக்கு முன்னாடி வந்து பட்டியல் சமூகத்து மக்களை இந்துக்கள் என்று சொல்லவில்லை. அதை ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ சுத்தின்ற ஒரு மூமெண்ட்டை நடத்தலாம் பட்டியல் சமூகத்து மக்களை மதமாற்றம் செய்வதற்காக. அதற்கு அடுத்ததாக
பசு பாதுகாப்பு இயக்கங்களை நடத்துகிறான். இன்னைக்கு எப்படி மாட்டுக்கறி சாப்பிட்றான் அப்படின்றதுக்காக அடித்து கொள்கிறார்களோ, இஸ்லாமியர்களையும் தலித் மக்களையும் அடித்து கொள்கிறார்களோ, அந்த கலாச்சாரம் 1850களிலேயே ஆர்எஸ்எஸ்ஸால் அந்த மாடல் வந்து உருவாக்கப்படுகிறது. அந்த மாடல் தான் அவங்க வந்து அப்போல இருந்தே பின்பற்றிட்டு இருக்கிற மாடல். அப்போ இந்த இந்தின்ற விஷயம் அதை உருவாக்கணும் அப்படின்ற விஷயமாக இருந்தாலும் சரி, மதமாற்றமாக இருந்தாலும் சரி, அதற்கு பிறகு பசுவதை தடுப்பு அப்படின்ற மூணுமே, இந்த 3 அஜெண்டாவும் 3 செயல் திட்டமும் ஒரே ஆஃபீஸில் தான் இயங்குது. அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாகாணம் என்று அழைக்கப்பட்ட உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட அந்த பகுதியில் அது நடக்குது. நாகரி பிரச்சார சபா அப்படின்ற ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அந்த அமைப்பு வேற ஒன்றும் இல்லை, இன்றைக்கு சமஸ்கிருதத்தை அந்த தூக்கில் போட்ட மாதிரி எழுதின எழுத்து வடிவம் இருக்குதுல்ல, இந்தி எழுத்துக்கள், அது பேர் தான் நாகரி. அந்த அப்படி எழுதுகிற வடிவத்திற்கு பெயர் நாகரி. அந்த எழுத்து வடிவத்தை உருவாக்குற அந்த எழுத்து வடிவத்தை அரசினுடைய மொழியாக மாற்ற வேண்டும் அப்படின்றதுக்காக பார்ப்பனர்கள் ஒரு புறம் வேலை செய்தார்கள், இன்னொரு புறம் பசுவதை தடுப்பு, இன்னொரு புறம் மதம் மாற்றம். உண்மையில் மதம் மாற்றம் செய்தவர்கள் இந்த ஆரிய பார்ப்பன கும்பல் தான் அப்படின்றத மனசில் வச்சுக்கணும். கிறிஸ்தவர்களும்பானுங்க, முஸ்லீமும்பாங்க, அவங்களாம் கிடையாது. நொந்து போய் இந்து மதத்தால் தாங்க முடியாமல் மதம் மாறிய நம்ம ஆட்கள் மதம் மாறி தான் இஸ்லாமியர்களாகவும் கிறிஸ்தவர்களாகவும் மாறி இருக்கிறான். மற்றபடி யாரும் வந்து அங்கே வந்து ஆள் பிடிக்கிற வேலையெல்லாம் செய்யலாம். ஆள் பிடிக்கிற வேலையை செஞ்ச அயோக்கியர்கள் இந்த பார்ப்பனர்கள் தான். அப்போ நைச்சியமாக பார்ப்பனர்கள்ட்ட பார்ப்பனர்கள் பிரிட்டிஷ்காரங்கள்ட்ட ஒரு வேலையை செய்கிறாங்க. பிரிட்டிஷ்காரன் முஸ்லீம்களை ஆட்சி அதிகாரத்தை விட்டு அகற்றி வைக்கணும், ஏன்னா இவர்கள் விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபடுகிறார்கள் அப்படின்னு அவன்கிட்ட ஒரு நோக்கம் இருந்துச்சு பிரிட்டிஷ்காரன்ட்ட அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ இவர்களுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது, நாம் பலமிழந்து கொண்டு வருகிறோம், நம் பலத்தை கூட்ட வேண்டும். அப்படின்னா என்ன செய்யணும் அப்படின்னா, ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மொழியான உருது அந்த மொழியை அகற்ற வேண்டும். அகற்றிட்டு அந்த இடத்தில் ஒரு புதிய மொழியை வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு சமஸ்கிருத வடிவிலான மக்கள் பேசுகிற இந்தி இல்லை, சமஸ்கிருத மயப்படுத்தப்பட்ட ஒரு இந்தி மொழியை உருவாக்குறான். அந்த மொழியை பாரசீக எழுத்து வடிவில் எழுதக்கூடாது, அதை நாகரி எழுத்து வடிவில் தான் எழுதணுன்றான். அதை பின்னாடி தேவநாகரி அப்படின்னு வந்து இவன் சொல்லிக்கிறான். நாகரி எழுத்து வடிவில் தான் எழுதணும் அப்படின்னு சொல்லி இவன் தொடர்ச்சியாக வந்து பிரச்சாரம் பண்ணுறான். ஒரு 40 ஆண்டுகள் பக்கம் பிரச்சாரம் செஞ்சு 1900 பிரிட்டிஷ் அன்றைக்கு ஒருங்கிணைந்த மாகாணத்தினுடைய கவர்னர் ஜெனரலாக அன்னைக்கு ஒரு ஆர் என் ரவி இருந்த மெக்டொனால்ட் அப்படின்ற ஒரு ஆங்கிலேயனை போய் சந்தித்து இந்த மனுவை கொடுக்குறான். தேவநாகரி வடிவமும் இருக்க வேண்டும், உருது பாரசீக வடிவமும் இருக்க வேண்டும், எங்களையும் சேர்த்துக்க அப்படின்னு தான் அவன் கேட்க போகிறான். ஆனால் அந்த பிரிட்டிஷ் அதிகாரி ரொம்ப நுட்பமாக இந்த பிரச்சனையை புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, உருது மட்டுமின்றி ஹிந்தியும் இனி அலுவல் மொழி. இவன் போய் கேட்டது என்ன, வரி வடிவமாக எங்களுடைய வரி வடிவத்தையும் சேர்த்துக்கன்றதான். மொழி இதுவாக இருக்கட்டும், வரி வடிவம் மட்டும் இந்த நாகரி வடிவத்தை சேர்த்துக்குங்க. எப்படி உருது பாரசீகம் இருக்குதோ அதே போல் இந்த தேவநாகரி வரி வடிவத்தையும் சேர்த்துக்கன்னு தான் போகிறான். ஆனால் இவர்களுக்குள் மத பிரிவு இருக்கிறது, இவர்களுக்குள் மத பிளவு இருக்கிறது, இதை நாம் பயன்படுத்த வேண்டும், இவர்களை பிரித்தாள வேண்டும் அப்படின்றத இந்த மெக்டொனால்ட் அப்படின்ற ஆங்கிலேய கவர்னர் ஜெனரல் இதை கண்டுபிடிக்கிறான். இதை கண்டுபிடிச்சு 1900 ஜூனில் ஒரு உத்தரவு போடுறான், உருது மட்டுமின்றி இனி இந்தியும் அலுவல் மொழி அப்படின்னு சொல்லிடுறான். இந்தியும் அலுவல் மொழின்னு சொல்கிறான். அப்போ இந்த தரப்பில் நம்ம தரப்பில் இருக்கிற மக்கள் கேட்குறாங்க, ஏங்க அவன் வந்து நாகரியும் சேர்த்துக்கணுன்னு தானே வந்து அவன் சொன்னான், இந்தின்ற ஒரு மொழியை நீங்கள் ப்ரொப்போஸ் பண்ணுறீங்க, அவன் ஒரு வரி வடிவத்தை தானே கேட்டான் அப்படின்றப்ப அவன் பிரிட்டிஷ்காரன் சொன்னது என்னன்னா, அது கிளரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னா, அது கிளரிக்கல் மிஸ்டேக் அப்படின்னா. கிளரிக்கல் மிஸ்டேக்கா இது, அலுவல் மொழியாக இந்தியை கொண்டு வருவேன், அது கிளரிக்கல் மிஸ்டேக் இல்லை, இந்தியர்களை இப்படித்தான் பிரித்தாள வேண்டும் அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிட்டான். 1900 ஜூனில் இதை வந்து உத்தரவு கொடுத்தவன். மேலே வங்காளத்தில் அன்றைக்கு வைஸ்ராயாக இருந்த அன்றைக்கு பிரிட்டிஷாரினுடைய தலைமை இடம் எது அப்படின்னா பெங்கால் தான், வங்காளம் தான். அந்த வங்காளத்தினுடைய ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய வைஸ்ராயாக இருந்த கர்சன் பிரபு, அந்த கர்சன் பிரபுவுக்கு லெட்டர் எழுதுறான், இங்கே பார்,
இவர்களுக்குள் மத பிரிவினைகள் இருக்கிறது, இவர்களுக்குள் சாதி பிரிவினைகள் இருக்கிறது, இதை நாம் இந்தியாவை ஆட்சி செய்வதற்கு இதை பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு வந்து அவன் சொல்கிறான். அதனுடைய விளைவாக கர்சன் வங்காளத்தை ரெண்டாக பிரிக்கிறான். இந்துக்கள் இருக்கிற பகுதி, இஸ்லாமியர்கள் இருக்கிற பகுதி அப்படின்னு ரெண்டாக பிரித்து டிவைட் அண்ட் ரூல், இப்படித்தான் இந்த ஆட்சியை வெள்ளைக்காரர்கள் செய்கிறாங்க. அப்போ இதில் ரெண்டு விஷயத்தை நாம் வந்து உற்று நோக்க வேண்டியது இருக்குது. இதில் இன்னும் நிறைய ஆழமான எக்ஸாம்பிள் சொல்லலாம், ஆனால் நேரத்தின் அருமை கருதி இதோட வந்து முடிக்கிறேன். பாரு, வெளிநாட்டிலிருந்து வந்த பிரிட்டிஷ் கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஒரே நாடு ஒரே சந்தை கொள்ளை லாபம் அப்படின்ற ஒரு லட்சியம் இருந்தது. பார்ப்பனர்களுக்கு அதே போல ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், அது இந்து கலாச்சாரம், அது இந்தி கலாச்சாரம், அது சமஸ்கிருத கலாச்சாரம், அது பார்ப்பன கலாச்சாரம் அப்படின்ற இந்த மேலாதிக்கம் இருக்க வேண்டும் அப்படின்றது இவனுடைய கனவு. அப்போ இவன் வந்து என்ன செய்கிறான்னா, பிரிட்டிஷ்காரனோட ஒன்றா சேர்ந்துக்கிறான். இவன் வந்து வெயிட் பண்ணுறான். பிரிட்டிஷ்காரன் ஒட்டுமொத்த இந்தியாவையும் 584 சமஸ்தானமாக பிரிஞ்சு கிடக்குது, இதை நம்ம போய் ஃபைட் பண்ணி இதை ஒன்றா சேர்த்து அதை என்னைக்கு அந்த வீடு கட்டி அதில் குடிபுகுந்து பால் காய்ச்சி எவனாவது வீடு கட்டி வைப்பான், அதில் குடிபுகுந்துடலாம் அப்படின்னு அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் வெயிட் பண்ணுறான். அதுக்காகத்தான் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டாம் அவங்க காத்திருக்கிறான். பிரிட்டிஷ்காரன் இங்கே விட்டு கிளம்பி போயிடுவான். போன வேட்டி நாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் அப்படின்றது அவர்களுடைய கனவாக இருந்தது. அதற்காகத்தான் அவர்கள் மகாத்மா காந்தி அடிகளை போட்டு தள்ளுறான். நாதுராம் கோட்சே போட்டு தள்ளிட்டு, நம்முடைய தலைப்பு வெறுப்பு அரசியல்னு இருக்குது, அதில் புரிஞ்சுக்கணும், காந்தியை கொன்று விட்டு கையில் இஸ்மாயில்னு பச்சை குத்திக்கிறான். கொன்னவன் அவனும் ஒரு சித்பவை பார்ப்பான், அவன் ஒரு பாப்பான், வீர சாவர்கரினுடைய சிஷ்யன். இந்த அயோக்கியன் இவன் போய் இவன் கொன்னவன் ஒரு இந்து பாப்பான், கொன்னுட்டு கையில் இஸ்மாயில் அப்படின்னு பச்சை குத்தி ஒரு இந்து முஸ்லீம் கலவரத்தை ஏற்படுத்துவதற்கான வேலையை அன்னைக்கு செய்கிறான். அன்னைக்கு மவுண்ட்பேட்டன் பிரபு அவர் இருந்தார், பிரிட்டிஷ் கவர்னர் ஜெனரல். அவராக போய் பெரிய கலவரம் வந்துடக்கூடாதுன்றதுக்காக ஆல் இண்டியா ரேடியோவில் வந்து கொன்னது ஒரு இந்து தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே இவர் அறிவிச்சிடுறாரு. இந்தியா முழுக்க இந்து முஸ்லீம் கலவரம் வந்துவிட மிகப்பெரிய அளவில் ஆல்ரெடி இருக்குது, இந்தியா பாகிஸ்தான் பிரிஞ்சு அந்த பிரிவினை இருக்கிறதுனால. அப்போ காந்தியை போட்டு தள்ளி அதிகாரத்தை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் நினைச்சாங்க. ஆர்எஸ்எஸ் எப்படிப்பட்ட அமைப்புனா, அது ஒரு இராணுவ அமைப்பு, வெளியில் சேவை செய்வதாக சொல்லிக்கொண்டு உள்ள ஆயுத பயிற்சி. இப்போ இந்த மாதிரி இந்த வயசில் இவர் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறாரு, சின்ன பசங்களாகவே ஒரு 4வது 5வது படிக்கிறப்போலேருந்தே பசங்களை ஆர்எஸ்எஸ் சாகான்ற அந்த உடற்பயிற்சிகளை கொடுத்து அவங்கள மூளைச்சலவை செய்கிறது. அவங்களுக்கு வரலாறு அப்படின்னாலே என்னென்னா புராணம் தான் வரலாறு, கடவுள்கள் தான் அவங்களுடைய வரலாற்று நாயகர்கள். இதான் அவங்க சொல்லி கொடுக்கின்ற ஒரு மட்டித்தனமான விஷயம். இதை தான் நம்பிட்டு ஆர்எஸ்எஸ்காரன் இருக்கானுங்க. இப்போ இதை விட்டுருவோம். இப்படி காந்தியை போட்டு தள்ளுறாங்க, அது வந்து நடக்கலை. அதற்கு பிறகு அவர்கள் கையில் எடுத்த விஷயம் அப்படின்றதான் ராமர் கோயில். காந்தியை படுகொலை செய்த பிறகு ஆர்எஸ்எஸ் தடை செய்யப்படுகிறது. உடனடியாக இவர்கள் இரவோடு இரவாக திருட்டுத்தனமாக டிசம்பர் 22ஆம் தேதி 1949ஆம் ஆண்டு அங்கே பாபர் மசூதிக்குள் பூந்து ராமர் சிலையை வைக்கிறான். வச்சுட்டு ஊரெல்லாம் கதை கட்டி விடுறான். ராமர் என் கனவுல வந்தார், திடீர்னு அங்கே முளைச்சிட்டாரு, ராமர் சுயம்புவாக தோன்றிவிட்டார், எனக்கு கோயில் கட்ட மாட்டீங்களா அப்படின்னு ராமர் வந்து நைட்டானா என் கனவுல என்னை டார்ச்சர் பண்ணுறாரு அப்படின்னு அங்கே இருக்கின்ற ஆர்எஸ்எஸ் பாஜக காரர்கள், அன்றைக்கு பாஜக இல்லை, அன்னைக்கு பாரதிய ஜனசங்கம், இவர்களுக்கு ஒரு முன்னோடி அமைப்பு அது இருந்துச்சு. இப்போ இவர்கள் அப்படி பிரச்சாரம் செய்தார்கள். இப்போ பாருங்க, இந்த இந்தியாவில் இருக்கின்ற இந்த முதலாளிகளுக்கு நோக்கம் அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்தியாவில் இருக்கின்ற முதலாளிகள் பனியா ஜாதி. இப்போ இவர்களுடைய நோக்கம் இந்தியா ஒரே நாடாக இருக்கணும், ஒரே சந்தையாக இருக்கணும், வெவ்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கக்கூடாது மாநிலங்களுக்குள் வணிகம் செய்வதற்கு, ஏன்னா அப்போ தான் கொள்ளை லாபத்தை அனுபவிக்க முடியும். இது இவனுடைய லட்சியம். இவனுடைய லட்சியம் என்னன்னா, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், இந்து கலாச்சாரம், எல்லாருமே இந்துக்கள் தான். ஹெட்கேவர் வந்து சொல்கிறாப்புல, எப்படி ஜெர்மன் மேலாதிக்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இங்கே உயிர் வாழணும், இல்லைனா மற்றவர்கள் சாக வேண்டும் அப்படின்னு ஹிட்லர் ஒரு கொள்கையை வச்சுருந்தானோ, அதே போல் இந்தியாவில் இந்துக்கள் தான் வந்து வாழ வேண்டும்,
இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வாக்குரிமையை விட்டு கொடுத்துட்டு இரண்டாம் தர குடிமக்களாக அடிமை வாழ்க்கை நடத்துவதாக இருந்தால்தான் இங்கே வாழணும், இல்லைனா அவங்கள எல்லாரையும் அப்புறப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி பேசுகிறான். இதுதான் அவர்களுடைய செயல் திட்டம். அப்போ இவர்களுடைய பண்பாடு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், அது இந்து கலாச்சாரம், பார்ப்பன கலாச்சாரம், இந்த சாதிய கலாச்சாரம். அப்போ இவர்கள் ரெண்டு பேருக்கும் ஒரு நாடு பற்றிய ரெண்டு கனவு இருக்குது. இந்த பனியா முதலாளிகளுக்கு ஒரே நாடாக்கி இதை கொள்ளையடிக்க வேண்டும், பல்வேறு மாநிலங்களாக இருந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வரி அது அப்படின்னு பல வேறுபாடுகள் இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் ஒன்றா மாற்றணும்னு முதலாளிகளுக்கு ஒரு நோக்கம். இந்த ஆண்டை பார்ப்பனர்களுக்கு ஆர்எஸ்எஸ்காரர்களுக்கு அவர்களுடைய நோக்கம் என்றால் ஒரே நாடு ஒரே கலாச்சாரம், அது இந்து கலாச்சாரம், பார்ப்பன மேலாதிக்கம் அப்படின்றத நிறுவனம் அப்படின்றது இவர்கள் நோக்கம். அப்போ தான் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அக்காவை நீ வச்சுக்க, பேக்கரியை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஆர்எஸ்எஸ்காரர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், இந்த நாட்டினுடைய செல்வ வளங்களை நீ வைத்துக்கொள், இந்த நாட்டை நான் வைத்துக் கொள்கிறேன், இந்த நாட்டை கொள்ளையடித்து நீ தின்னு இந்த நாட்டு மக்களை அடிமையாக்கி உழைக்காமல் 2500 ஆண்டுகளாக நாங்கள் எப்படி சுகபோகமாக வாழ்கிறோமோ அப்படி வாழ்வோம் அப்படின்ற ஒரு லட்சியத்திற்காக இப்போ ஆர்எஸ்எஸ் தொடங்கி இந்த ஆண்டோடு நூற்றாண்டு, இந்த விஜயதசமி வந்துச்சுன்னா 100வது ஆண்டை தொட போகிறான். அவன் கேட்குறான், நார்த் இந்தியாவில் கூட்டம் போட்டு எனக்கு 1000கணக்கில் பிரபாகரன் வேணும், ஏன்னா கோடிக்கணக்கான இஸ்லாமியர்களை நாங்கள் கொன்று குவிக்கணும் அப்படின்னு கூட்டம் போடுறான் நார்த் இந்தியாவில். அப்போ இந்து ராஷ்டிரம் அப்படின்றது ஆர்எஸ்எஸ் சொல்கிறான், இந்துக்களுக்கான இது ராஷ்டிரம் அப்படின்றான். இந்து ராஷ்டிரம் அப்படின்றது இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களை மட்டும் வீழ்த்தி அவர்களை இரண்டாம் தர குடிமக்களாக மாற்றுவதுக்கு மட்டுமல்ல, இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறான்ல, இந்த சூத்திர பஞ்சம பெரும்பான்மையான 90% நம் மக்களையும் அடிமையாக வச்சிருக்கிறது. இப்போ இஸ்லாமியனையும் கிறிஸ்தவனையும் கொல்றதுக்கு நம்முடைய மக்களான இஸ்லாமியர்களையும் கிறிஸ்தவர்களையும் கொல்வதற்கு இந்துக்கள் என்று சொல்லப்படுபவர்களில் சூத்திரர்களையும் பஞ்சமர்களையும் அடியாள் படையாக பயன்படுத்துவது, இந்துக்கள் என்று வரும்பொழுது சூத்திரர்களை வைத்து பஞ்சமர்களை டீல் செய்வது. சரி, சூத்திரர்களே அதிகாரத்தை கேட்கிறார்கள், போராடுகிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது அப்போ சூத்திரன்ல இருந்தே ஒரு ஆள் எடுத்து கதையை முடிப்பது. இப்போ மோடி அவர் ஒரு பனியா ஜாதி, ஆனால் அவர் முதலமைச்சராக இருக்கிறப்ப என்ன பண்ணுறாருன்னா, அவரை சூத்திர ஜாதி பட்டியலில் தன்னோட ஜாதியை சேர்த்துடுறாரு. அவரே பட்டியல் மாற்றி போட்டார். வரலாற்று ரீதியாக அந்த ஜாதி சூத்திர ஜாதி அல்ல, அது ஒரு பனியா ஜாதி, அவருடைய ஜாதி. இப்போ பட்டியலில் மாற்றி போட்டுக்கிறாரு. போட்டுட்டு ஆர்எஸ்எஸ்காரன் சொல்கிறான், பார்ப்பனர்களாகிய நாங்களா இந்த நாட்டை ஆட்சி செய்கிறோம், யார் ஆட்சி செய்கிறார்? உன் ஜாதியில் பிறந்த உன்னுடைய ஆண்ட பரம்பரையான இங்கே தமிழ்நாட்டில் நம்பிட்டு இருக்கிறான் வாணிய செட்டியார்னு ஒரு கோஷ்டி. மோடி எங்காலும் நம்பிட்டு இருக்கிறான். அடடே, அவன் அதானி அம்பானியோட ஆள்றாவும் ஆள் எவாளுமே அவன் கிடையாது. அதானி அம்பானி அவர்களுக்கு மட்டும்தான் அவங்க உண்மையாக இருக்கக்கூடியவங்க. அப்போ பார்ப்பனர்கள் காட்டுறாங்க எப்படி வரலாற்றில். இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், யமுனை நதிக்கரையில் அந்த ஆர்எஸ் சர்மா புத்தகத்தில் குறிப்பிட்டிருக்கிறாரு, 8000 கிருஷ்ணன் அப்படின்றவனோட தலைமையில் 8000 கருப்பர்கள் போய் போர் செய்து தோல்வியுற்று அடிமையானார்கள் அப்படின்னு ரிக்வேதத்தில் இருக்குது ஒரு குறிப்பு. அப்போ அந்த கிருஷ்ணனை அடிமைப்படுத்திட்டான், நம்ம தலைவனை அடிமைப்படுத்திட்டான். அப்போ நம்ம அவனுக்கு அடிமை ஆகணும் அப்படின்னா அவனுடைய தத்துவத்தை ஏற்கணும். அப்போ என்ன செய்கிறது அப்படின்னா, பாப்பா சொன்னால் எவனாவது கேட்பானா? இந்த பார், உங்கள் பகவானே சொல்லிட்டாரு, 4 வருணம் நானே படைத்தேன், நானே நினைத்தாலும் மாற்ற முடியாது, பகவான் கிருஷ்ணன் கீதையில் சொல்லி இருக்கிறான், ஆதலால் நீங்கள் இதை கேட்டுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அவன் அன்னைக்கு சொன்னான். அன்னைக்கு கையில் எடுத்த மெத்தேடு தான் இன்னைக்கு பெரியார் தான் படிக்க வச்சாரா அப்படின்னு பொறுக்கித்தனமாக பேசுகின்ற சீமான் வரைக்கும் அது அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் பார்ப்பனர்கள் கடைபிடித்து கொண்டு இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் இந்தியா முழுவதும் ஆர்எஸ்எஸ் பிஜேபிக்காரர்கள் இப்படி ஒரு இந்து ராஷ்டிராவுக்காக போராடி கொண்டு இருக்கிறார்கள். நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இதற்கு எதிராக தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடக்குது. அந்த போராட்டத்தில் இந்த திமுக அரசோடு இந்த பாசிச எதிர்ப்பு கூட்டணி அரசோடு நாம் இணைந்து இந்த போராட்டத்தை முன்னெடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கருத்து. இவ்வளவு நேரம் என்னுடைய உரையை சிறந்தாழ்ந்து கேட்டதற்கு சிறந்தாழ்ந்த நன்றிகள்.